முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதே கிரும் யத் கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். இந்த உலகத்தை விட்டு மறைந்த தவத்திரு கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய புகழ்ச்சி ஆகியவற்றை பற்றி இன்னைக்கு பேசலாம். நிறைய பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்கான் இருக்கிற பக்தர்கள் மூத்த பக்தரான மூத்த சந்நியாசி நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரை பற்றி பேசுவது நம்முடைய கடமை. அதனால அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. யார் பாட்டுலாம் நல்லா பாடுவீங்க? காரணம் வைஷ்ணவ சாங்ஸ் நல்லா பாடுறவங்க இருந்தா யாராவது பாட்டெல்லாம் பாடுவீங்களா? மாதாஜி நீங்க பாடுங்க, அதே மாதிரி நான் பின்னாடி பாடுறேன் மாதாஜி. அதுக்கு நீங்களே பாட தெரியாதா? நீங்களே பாடுவீங்களா? இல்ல என்ன ஒரே நிமிஷம். நீங்களே பாட மாட்டீங்களா மாதாஜி? மெட்டு தெரியாது மாதாஜி, எப்படி பாடணும்னு. அதுக்குதான். ஓஹோ, ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டபரணம் மாதாஜி. பிரணாம். சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி கோவிலுக்கு சர்வீஸ்க்கு போறோம் மாதாஜி. இது ரெக்கார்ட் அனுப்புவீங்களா? அனுப்புவேன் மாதாஜி. அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அந்த பாட்டை தேடுறேன், ஒரு நிமிஷம். அது மாதாஜி கேக்குறதா? கேக்குது மாதாஜி. நான் இப்ப என்ன சொன்னேன் எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்குள்ள நடுவுல ஒரு போன் வந்தது, அதனால உங்க பேச்சு எனக்கு புரியல. யாருன்னா பாடுறவங்க இருக்கிறீங்களா? நல்லா பாடுவீங்களா? அத என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. ஜே அனிலோ பிரேமதான தேடுறேன் நானு. சரி, அந்த பாட்டு தெரிஞ்சவங்க பாடலாம். நான் தெரியாது. அது எதுல இருக்கு மாதாஜி? நம்மளோட வைஷ்ணவ சாங்ஸ் புக்ஸ்ல இருக்கு. வைஷ்ணவ சாங் புக்ல இருக்கா? இருக்கு. வைஷ்ணவ சாங் புக்ல வரல. ஜே அனிலோ பிரேம வைஷ்ணவ சாங் புக்ல இருக்கா? பேர் என்ன? முதல்ல என்ன? பிரேம என்ன பாட்டு? என்ன சாங் மாதாஜி? ஹலோ, பேசும்போது அவங்க பேசும்போது சரியா கேட்கல. ஓஹோ, பகவத் ஜே அனில பிரேமதன கருணா. மாதாஜி கேட்கலையா அவருக்கு? போட்டிருக்கான் நமக்கு அந்த பேர் என்ன? பக்தி விகாஸ் விளம்பரம் கொண்டு இப்படியே கொடையா கொண்டு ஓகே. வீக்னஸ் வேலை கண்ணம் தான் பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பேசாதீங்க. இப்ப இந்த பாட்டு தான். யாருன்னா இந்த பாட்டு தெரிஞ்சவங்க பாடலாம். இந்த பாட்டு தெரியுமா? இல்ல நீங்க பாத்துக்கலாம், பார்த்து கேட்டுக்கலாம். இந்த பாட்டை பாடிட்டு நம்ம வந்து நானே பாடுறேன். ஹலோ,
ஹலோ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அது எனக்கு அந்த பாட்டு இந்த பங்காளியில இருக்கா, எனக்கு உச்சரிப்பு சரியா வரல மாதாஜி. இல்லம்மா, சரி மாதாஜி. நீங்க யாருக்கும் தெரியாதவங்க இதை பாட முடியாது. ஏற்கனவே பாடினவங்களால தான் இதை பாட முடியும். பாடினவங்க தான் பாட பாட முடியும். முடியும். புதுசா அது சரி சரி நுழையல. சரி. ஹரே கிருஷ்ணா. ஆமா. जय अनिल प्रेमादान करुणा प्रचुर येनो प्रभु कोता गेला आचार्यताकू जय अनिल प्रेमदन करुणा प्रचुर हे न प्रभु कोता गेला आचार्यताकू कहा मोरा स्वरूप रूप कहाँ सनातन कहाँ दास रघुनाथ पतित पावन कहाँ मोरा बट जुग कहाँ कबीरा एक काले गोता गेला गोरा नटरा पाशाने कुटी भो माता अनले पशिबो गौरंग गुने रे निधि कोता गेला पापा से सब संगीरा संगे जय कैल विलासा से संग ना पाइया कांदे नरोत्तम दासा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல நரோத்தம் தாஸ் தாக்கூர் கி ஜெய். இந்த பாடல் பகவானையும் அவரது சகாக்களையும் பிரிந்த பக்தனின் புலம்பல். பாடலின் பொருள்: பிரேமை என்னும் செல்வத்தை கொண்டு வந்தவரும் கருணையால் நிறைந்தவருமான ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் என்னும் மகான் எங்கே? என்னுடைய ஸ்வரூப் தாமோதரரும் ரூபக சுவாமியும் எங்கே? சனாதனர் எங்கே? பதித்த பாவனரான விழுந்தவர்களை காப்பாற்றுபவரான ரகுநாத தாசர் எங்கே? என்னுடைய கோபால பட்டரும் என்னுடைய ரகுநாத பட்டரும் கோபால பட்டரும் எங்கே? கிருஷ்ணதாச கவிராஜர் எங்கே? மாபெரும் நாட்டியக்காரனான எனது பகவான் கௌரங்கர் திடீரென்று எங்கு சென்றார்? நான் எனது தலையை பாறையில் மோதி தகர்த்துக் கொள்வேன், நெருப்பினில் நுழைவேன். எல்லா அற்புத குணங்களின் பொக்கிஷமான பகவான் கௌரங்கரை எங்கு காண்பேன்? எவருடைய சங்கத்தில் பகவான் கௌரங்கர் தமது லீலைகளை அரங்கேற்றினாரோ அவ்வெல்லா பக்தர்களின் துணையுடன் கூடிய பகவான் கௌரங்கரின் சங்கத்தினை பெற இயலாமல் இந்த நரோத்தம தாசன் வெறுமனே அழுது கொண்டுள்ளான். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு வைஷ்ணவர்கள் மறையும் போது இந்த பாடலை பாடுவது வழக்கம். நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல இந்த ஜெய அனிலோ பிரேமதன
கருணா பிரச்சோர் என்ற பாடலை வந்து வைஷ்ணவர்கள் பிரிவு துயர்ல பாடுறது. நம்முடைய சம்பிரதாயமே பிரிவு துயர்ல பக்தியை அதிகரிப்பதுதான். மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் நம்மை விட்டு போகும்போது ஒரு விஷயமே மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் காரணமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தர் ஆன்மீக உலகத்திற்கு போறதுதான் மகிழ்ச்சிகரமான விஷயம். ஆனா நம்மை போன்ற பத்தித்த ஆத்மாக்கள், தாழ்ந்த ஆத்மாக்களுக்கு சங்கம் கொடுக்கறதுக்கு அந்த பக்தர் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். பொதுவா யாராவது இறந்து போனால் பக்தர்கள் அழக்கூடாது. இறப்பு என்பது கண்டிப்பானது என்பதை புரிந்து கொண்டு நாம் சேவையில் ஈடுபடணும் அப்படின்றதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் ஆன்மீக குரு, ஆச்சாரியன், மிக உயர்ந்த வைஷ்ணவர்கள் பிரிந்து செல்லும் போது, இந்த உலகத்தை விட்டு மறையும் போது நாம் கண்டிப்பாக அழ வேண்டும். ஏனென்றால் நமக்கு பக்த சங்கம் இல்லையே என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் நமக்கு கொடுத்திருந்த சங்கத்தினுடைய மதிப்பை நினைத்து நம்ம வந்து அழணும், கஷ்டப்படணும். நரோத்தமதாச தாக்கூரர் பாடல்கள் நிறைய வந்து இந்த அழுகையை, இந்த புலம்பலை பார்க்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பக்தர்கள், நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், மகாபிரபுக்கு அடுத்து இந்த 6 கோஸ்வாமிகள், ஸ்வரூப் தாமோதர், ராமானந்த ராய் போன்ற ரூப சனாதனன் போன்ற பக்தர்கள்லாம், ஆச்சாரியர்கள்லாம் போன பிறகுதான் நரோத்தம் தாஸ் தாக்கூரரே வந்தார் உலகத்துக்கும் சரி, பக்தி வழிக்கும் சரி. அதனால அவருக்கு வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களுடைய சங்கத்தை இழந்து விட்டோமே அப்படின்ற ஒரு பிரிவு துயர் அவருடைய எல்லா பாடல்கள்லயும் இருக்கும். நரோத்தம் தாஸ் தாக்கூரர் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நானு. அவர் ஒரு இளவரசர், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பிருந்தாவனத்துக்கு வந்து தூய பக்தராக வாழ்ந்தார். அவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டு இருக்குதே, இந்த பாடலுடைய பொருள் ரொம்ப நல்லா இருக்கே, நீ உத்து பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூரரா தான் இருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய கவிஞர், உண்மையான வைஷ்ணவர். அவர் வந்து அழுகிறார். அழுது இந்த மாதிரி பெரிய பக்தர்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய நமக்கு ஒரு பக்தர் மறையும் போது, நான் பக்தரும் தூய பக்தரும் அவரும் வந்து நம்ம வந்து அவர் இறந்துட்டார்னு சொல்றது இல்ல. அவர் வந்து நம்ம வந்து மறைந்து விட்டார்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் வந்து சாதாரண மனிதர்களை போன்று அல்ல. அதற்காக ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ஆன்மீக குரு என்பவர் சாதாரண மனிதன் கிடையாது அப்படின்றத மட்டும் நீங்க இப்ப பாருங்க. ஆச்சாரியாமாம் விஜானியான் நாவமன்யேத கர்ஹிச்சித் மர்த்திய புத்தியா சூயதே சர்வதேவோ மயோ குரு. ஒரு நிமிஷம், இதனுடைய பொருளை பார்ப்போம். கிருஷ்ணர் வந்து பாகவதம் 11வது காண்டம் 17வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல இதை சொல்றார். ஆச்சாரியனும் நானே என்பதை அறிந்து ஒருவன் அவரை எந்த விதத்திலும் அவமதிக்க கூடாது. அவர் அனைத்து தேவர்களின் பிரதிநிதி என்பதால் அவரை ஒரு சாதாரண மனிதர் என்றெண்ணி அவரிடம் பொறாமை கொள்ளக்கூடாது. சோ இந்த முக்கியமான ஸ்லோகத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாலும் நல்லதுதான். ஆச்சாரியாமாம் விஜானியான் நாவமான்யேத கர்ஹிச்சித் மர்த்திய புத்தியா சூயதே சர்வதேவோ மயோ குரு. இது வந்து கண்டிப்பா தீட்சை பெற போகின்ற பக்தர்கள்லாம் படிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். ஏன்னா இதெல்லாம் அந்த கேள்விகள்ல வரும், தீட்சை கேள்விகள்ல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். இப்ப இதை பார்த்ததுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக குரு கடவுளுக்கு சமமானவர்.
ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு, கடவுளுக்கு சமமானவர், கடவுளால் அனுப்பப்பட்டவர். அதனால அவரை போற்றுவது, அவரை அவரை பிரிந்து வாடுவதெல்லாம் ரொம்ப ஒரு வைஷ்ணவ லட்சணங்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகானதை நம்ம பார்க்க போகிறோம். நம்முள்ள வாழ்ந்தார், நம்மோட இருந்தார், நமக்கு வழிகாட்டினார், நிறைய பக்தர்களை உருவாக்கினார். இப்போ கடந்த சில நாட்களாக அவர் எப்படி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார், அவருடைய பிரிவு எப்படி பக்தர்களை தாக்குது என்றதெல்லாம் நீங்க இணையதளங்கள்ல பார்த்துட்டே இருப்பீங்க போல் இருக்கு. சில பக்தர்கள் பார்க்கலாம், பல பக்தர்கள் பார்க்காமல் இருக்கலாம். அதனாலதான் தமிழ் பக்தர்களுக்காக இந்த வகுப்பு. பிரபுபாதருடைய முக்கியமான சிஷ்யர்கள், பிரபுபாதருடைய சிஷ்யர்களை ஒன்றன் பின் ஒருவராக நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். அதனால இருக்கும் சிஷ்யர்களிடம் நாம் அவர்களின் கருணையை பெறுவதற்கும், அவர்களுக்கு சேவை செய்வதற்கும், அவர்களுடைய வழிகாட்டுதலை எடுப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். பிரபுபாது போன பிறகு நிறைய அவருடைய முக்கியமான சிஷ்யர்களை நாம் இழந்து வருகிறோம். அதுல ஒருத்தர் தான் தவ திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ். அவர் 1944 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பஞ்சாப்ல ஆனந்த ஸ்வரூப் கண்ணா அப்படின்ற ஒரு நல்ல மனிதருக்கு மகனாக பிறந்தார். அவருடைய பேரும் கோபாலகிருஷ்ண கண்ணா தான். அவங்க குடும்பத்திலே அவருக்கு கோபாலகிருஷ்ணா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இவர் இளம் வயதிலேயே மிகவும் அறிவாளி. இத எல்லா பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். திறமைகளை மிக்கவர். நல்லா வெளிநாட்டுல தான் படிச்சிருக்கிறார். அவருடைய முதுகலை பட்டத்தை பிரான்ஸ் பாரிஸ் நகரத்துல படிச்சிருக்கார். அவருக்கு 2 சகோதரிகள். ஒரு சகோதரி சென்னையில இருக்காங்களாம். ஒரு சகோதரி வெளிநாடுகள்ல எங்கேயோ இருக்கிறாங்க, யூரோப்ல இருக்கிறாங்க போல் இருக்கு. அப்போ ஒரு சகோதரியிடம் அவர் வெளிநாட்டுல தான் செட்டில் ஆகியிருக்கார். அவருடைய தந்தை தாயார் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்ததுனால இவர் அமெரிக்கா நாட்டுல தான் இருந்திருக்கார். நல்ல வேலையில இருந்திருக்கார். திருமணம் ஆகியிருக்கு. மிகவும் இளமையான காலகட்டத்துல ஒரு முறை அவர் தன்னுடைய சகோதரியை சந்திப்பதற்காக பிரான்ஸ் வந்திருக்கிறார். அங்கு வந்தப்ப அந்த சகோதரியிடம் ஒரு பகவத்கீதை புத்தகம் இருந்திருக்கு. அவருடைய தந்தையார் 1975 தாயார் 77 போயிட்டாங்க. தாய் தந்தையர் இல்ல, சகோதரிகள் தான். ஒரு சகோதரி கிட்ட தந்தை கொடுத்த பகவத்கீதா, சாதாரண பகவத்கீதா வாங்கி படிச்சிருக்கார். அவ்வளவுதான். அவர் எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல, திருப்புமுனை. அது திருப்புமுனை அப்பவே வந்துடுச்சு. எப்போ பகவத்கீதா படிச்சாரோ அப்பவே தேடல் ஆரம்பிச்சிடுச்சு. அவர் தேடி இருக்கிறார். ஸ்ரீல பிரபுபாதரை கண்டிருக்கிறார். அவ்வளவுதான். வாழ்க்கையை முழுவதுமாக கொடுத்துட்டார். இவர் சம்பாதித்து கொண்டிருந்த காலகட்டம் ஒரு நல்ல பதவியில இருந்தாராம். பெப்சி கோலான்ற கம்பெனியில மேலாளராக மிகப்பெரிய பதவியில இருந்திருக்கார். அவருடைய இளமை கால லெக்சர்ஸ், இந்த இளமை கால பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமாக இருக்கிறது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நேத்து பார்த்தேன் நானு. ஒரு டிவி நிருபரோட பேசுறாரு. அந்த டிவி நிருபர் எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளவு தாக்குறாரு இஸ்கான் இயக்கத்தை. ஒரு பதிலடி பயங்கரமா கொடுக்கிறார். பயப்படல, தைரியமா இருக்கிறார். அப்பவே பாத்தீங்கன்னா தேஜஸ்வா இருக்கிறார். இவர் மகான் அப்படின்றது தெரியுது. இளமையிலே அவர் சன்னியாசம் வாங்கிடுறார். பிரபுபாதர் தீட்சை கொடுத்த பக்தர்கள்ல முதல் இந்திய பக்தர்னு சொல்றாங்க. ஆனா நான் படிச்ச வரைக்கும் பிரபல்யமான பக்தரா இருக்கலாம். ஏன்னா முதல் இந்திய பக்தர் வேற யாரோ, லீக் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரபுபாதர் ஜான்சில ஆரம்பிச்சு அப்போ ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை நான் சரியாக ஆராயவில்லை. ஆனால் பக்தர்கள்லாம் பேசும்போது சொல்றாங்க இவர் தான் முதல் இந்திய பக்தர் அப்படின்னு. முதல் இந்திய பிரபல்யமான பக்தராக இருக்கலாம். அப்போ இந்திய இளைஞர்களையும் பிரபுபாதர் டார்கெட் பண்ணார். அங்க அமெரிக்க இளைஞர்கள், அமெரிக்க பக்தர்களை நிறைய உருவாக்குனார் பிரபுபாதர். அதுல மிக பிரபல்யமான பக்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தவ திரு ஸ்வரூப தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ், தவ திரு பக்திச்சாரு சுவாமி மகாராஜ், நம்ம தவ திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ்.
இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபுபாதர் வந்து இவர்களை கவர்ந்திழுத்து அவர்களுக்கு பிரத்யேகமான கவனம் கொடுத்து அவர்களை ஏன்னா பிரபுபாதர் பார்த்த மாத்திரத்துல இவர்கள்லாம் கண்டிப்பாக இயக்கத்திற்கு நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள்னு கண்டுபிடிச்சிட்டார். அப்படிதான் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாராஜ் ஒரு விஞ்ஞானி, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு 15-20 வருடம் 15 வருடத்துக்கு முன்னாடியே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அவர் விஞ்ஞானிகள் சமுதாயத்திற்கு அவர் கொடுத்த சாதனைகள், அவர் கொடுத்த சேவைகள் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் சேவை செய்தார். ஆனால் நம்மிடையே அவர் இல்லை. அதே போல பக்தி சாரு சுவாமி மகாராஜர் கொரோனா நேரத்துல இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் எல்லா கஷ்டங்களையும், எல்லா உடல் கஷ்டங்களையும் தாங்கி இந்த சமுதாயத்தை, மனித சமுதாயத்தை வழிநடத்தியிருக்கிறார் என்றது அவருடைய புகழாரங்களை புகழ் இப்போ தற்சமயம் நிறைய கேட்க வேண்டி நிறைய முறை நான் அவரை பார்த்திருக்கிறேன், நேர்ல பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அவருக்கு என் கையால தோசை செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ அங்க இருந்த ஒரே தென்னிந்திய பக்தர் நான் தான். எல்லாருமே வட இந்திய பக்தர்கள். மகாராஜருக்கு எல்லா வட இந்திய எல்லா மகாராஜங்களுக்கும் பொதுவாகவே தோசை, இட்லி பிடிக்கும். இது பை டிஃபால்ட்னே வச்சுக்கலாம். நீங்க எல்லா நார்த் இந்தியன் எல்லாருக்குமே. அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்னதான் பண்ணாலும் அந்த வடநாட்டவர்கள் நம்மள மாதிரி இட்லி, தோசை போடவே முடியாது. சிறு வயதிலிருந்து என்னுடைய குருவினுடைய கருணையினால நான் வந்து குக்கிங்க்கு பக்கமும் போயிருக்கிறேன். அது வந்து சவுத் இந்தியன் குக்கிங்க நல்லா கத்துக்கிட்டேன். அது என்னுடைய குரு கருணை தான். ஏன்னா அங்க வட இந்தியால இருந்ததுனால எல்லாரும் கேட்கறது வந்து இதுதான். அதனால அதையே செய்து அதுல நல்ல ஆயிட்டேன். அப்போ வந்து அங்க பரோடா கோயில்ல இருந்தப்ப மகாராஜர் வராரு. நீங்க தான் தோசை சுடணுன்ற போது மிகவும் சந்தோஷம் வரும் இல்லைங்களா? ஒரு பெரிய மகாராஜருக்கு நீங்க செய்றீங்க அப்படிங்கும்போது நான் தயாராக நின்னேன். ஆனா இப்ப நல்ல பிரசாதம் வரணும்னா எண்ணெயும், நெய்யும் நல்லா ஊத்துனா தான் வரும். அது 2 உங்களுக்கு மைனஸ்னா நீங்க அடி வாங்கிடுவீங்க. எப்படி செய்வீங்க? ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, எண்ணெயோ, நெய்யோ இல்லாம செய்றோம் தோசை. சட்னி ஓகே, காரம் இல்லாம செஞ்சிடணும் அப்படின்னாங்க. அதற்காக இன்னொரு வழிதான் இருக்கிறதே நமக்கு. இந்த நான்ஸ்டிக் தவா இருக்கு இல்லையா? அதனால அதுல எண்ணெய் இல்லாம போடலாம். அதுல எண்ணெய் இல்லாமல் 2 தோசைகள் தான் கொண்டு போனாங்க. நான் அதை செய்து கொடுத்தேன். அப்பெல்லாம் நேர்ல போய் பார்க்குற சந்தர்ப்பமும் கிடைச்சது. அவரு ரூம்ல வந்து அவர் எப்பவுமே விக்கிரக வழிபாட்டுல மிக கை தேர்ந்த நிபுணர். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அவரு பூஜை பண்ணுவாராம். சாலக்கிராமம் கௌரணி தாய் விக்கிரகங்களை வைத்திருக்கிறார். அவங்களெல்லாம் தரிசனம் பண்றதுக்கு எங்களெல்லாம் கூட்டின்னு போய் தரிசனம் பண்ண வச்சாங்க. மகாராஜருடைய சிறப்புத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய முகத்தை பார்த்துட்டே கேட்பார், நீங்க நல்லா ஜெபம் பண்ணலையே போல் இருக்கேன். இப்படி முகத்தை பார்த்து நீ நிறைய டிவி பாக்குற போல் இருக்கு அப்படிலாம் கேட்பாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த பக்தர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. அவரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அந்த கண்ணாடி நம்மை காட்டுவதை போல ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள் இவரை வந்து பகவத் பாத் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஆச்சாரிய பாதன், பகவத் பாத், ஸ்ரீபாத் அப்படின்ற பட்ட பெயர்கள்லாம் உண்டு. இவருக்கு வந்து பகவத் பாத், அது பகவானை சரணடைந்தவர் அப்படின்னு பெயர் பெற்றவர் இவர். அப்ப அவர் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஏன்னா அவருடைய இதயம் தூய்மையானது. அந்த இதயம் தூய்மையானதுன்னும் போது நீங்க பார்க்கலாம், அந்த நம்ம போய் நின்னோம்னா அது பிரதிபலிக்கும். அதனாலதான் அவர் கண்டுபிடிப்பார். நீங்க எல்லாம் டிவி பாக்குறியா அப்படி கேட்டுருவாரு. அப்ப அந்த போன பக்தரம் பேன வேண்டியதுதான். அந்த மாதிரி பர்சனலா ஒவ்வொரு சிஷ்யரையும் அவர் பிரத்யேகமா ஞாபகம் வச்சிருந்திருக்கிறார், வழி நடத்தியும் சென்றிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை விட்டு பெரிய விஷயங்களை சொல்லலாம். அவர் வந்து டெல்லியில 17 கோயில்கள் கட்டியிருக்கார். 17, சில பேர் 19ன்னு சொல்றாங்க. நிறைய பெரும்பான்மையானவர்கள் 17 கோயில். இப்ப சமீபத்துல வந்து ரோஹிணி அப்படின்னு ஒரு இடத்துல கோயில் திறப்பு விழால எல்லாம் இருந்திருக்காரு. நீங்க என்ன வேலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு இரவு 10 மணிக்கு ஃபிளைட்ல வந்திருக்கிறாரு, இல்ல 12 மணிக்கு ஃபிளைட்ல வந்தாருனாலும் மறுநாள் காலையில எந்த கோயில்ல இருக்கிறாரோ அந்த கோயில்ல மங்களாரத்தி அவர் செய்வார்.
இப்ப இவர் வந்திருக்கிறாருன்னு எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நாங்க ஜிபிசி மீட்டிங்கு போ முடியாது. பெரிய பெரிய மீட்டிங்க்கெல்லாம் போக முடியாது. அந்த மீட்டிங் எல்லாம் போ முடியாது. ஆனா இவர் வந்திருக்கிறாருன்னா, இன்னும் கிளாஸ் குடுக்கும்போது தெரியும். முக்கியமாக மங்களாரத்தி போனீங்கன்னா, பஞ்சதத்துவாக்கு இவரு தான் வந்து ஆரத்தி காட்டுவார். மங்களாரத்தி காட்டுவார். பாத்துங்க. அப்போ அது என்னவா இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்திலயும் சரி, இப்ப இந்த 80 வயது ஆகப்போகுது. 79 வயது ஆயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் வந்தா 80. அப்ப கூட யாருன்னா வந்தாங்கன்னா, "கிட்ட வராதீங்க. நானே சமாளிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாராம். என்ன வியாதி இருந்தாலும், என்ன துன்பம் இருந்தாலும், "நான் என்ன சமாளிச்சுக்கிறேன். நீங்க என்ன கவலைப்படாதீங்கன்னு" சொல்லுவாராம். ஒவ்வொரு பக்தனும் பேசுறாங்க பாருங்க. அத பார்த்து மெய்சிலிர்க்க வைக்கும். நம்முள்ள இவ்ளோ பெரிய மகான் இருந்தார். நமக்கு இவ்ளோ நாள் அவ்ளோ பெருசா நம்ம அத பார்க்காம விட்டுட்டோமேன்ற ஆதங்கமும் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும். நான் வந்து சண்டிகர்ல 1 வருஷம் வாழ்ந்தப்ப, அவர்களுடைய பக்தர்களோடெல்லாம் நெருங்கி பழகியிருக்கிறேன். அங்கேயும் 2, 3 முறை அவர பார்த்திருக்கிறேன். அப்பல்லாம் சேவைக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா, அவங்க மக்களே நெறைய இருப்பாங்க. பரோடா வந்தப்ப யாரும் இல்லாதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்டிகர்ல இருந்தப்ப எனக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல. ஆனா, அவருடைய தரிசனம் கிடைச்சது. அவருடைய வகுப்புகள நான் வந்து கேட்டிருக்கிறேன். அ இவர் வந்து பிரபுபாதர் இவரை கூப்ட்டு கைட் பண்ணியிருக்கிறார். நெறையவே அவருக்கு வந்து கட்டளைகளை விட்டிருக்கிறார். அதுல முதல் கட்டளை வந்து பிபிடி. பக்தி பிவிடி பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட். அதனுடைய புத்தகங்களை விநியோகம் செய்யறது 2வது வேலை. முதல் வேலை புத்தகங்களை அச்சடிக்க வேண்டியது. இன்ன வரைக்கும் அவரு தான் பல லட்சக்கணக்கான புத்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செஞ்சிருக்காரு. புத்தக விநியோகத்துல இவரு தான் நம்பர் டாப் தான். டாப் 1 தான். எப்பொழுதும் அ டெல்லி பக்தர்கள், மாயாப்பூர் பக்தர்களுக்கு போட்டி நிலவும். எதுல? புத்தக விநியோகத்துல. எப்போ டெல்லி தான் வரும். அப்புறம் ஒரு முறை அவர் கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் மாயாப்பூர் வந்தப்ப நம்ம மாயாப்பூர் பக்தர்கள்லாம் அவர்கிட்ட போய் விழுந்து வணங்கி, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டாங்களாம். என்ன ஆசீர்வாதம்னா, இந்த வருஷம் நாங்க தான் வந்து முதல் நிலையில் வரணும். புத்தக விநியோகத்துல அந்த ஆசீர்வாதம் தரணும். கண்டிப்பா தரேன். ஏன்னா அவருடைய மக்கள்லாம் டெல்லில இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் நீங்க ஆசீர்வாதம் குடுத்துடணும்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் அங்க போய் என்ன சொல்லியிருக்கிறார், பாரு நான் ஏற்கனவே அங்க ஆசீர்வாதம் குடுத்துட்டேன். நீங்க எவ்வளோ ஜாக்கிரதையா இன்னும் நெறைய நீங்க புத்தக விநியோகம் பண்ணணும்னு அவர்களையும் ஊக்குவித்தார். இந்த ஊக்குவிக்கிறதுலலாம் இவருக்கு இணை இவர்தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னா, படியாத மாடு கூட அடியாத மாடு, படியாத மாடு கூட படிஞ்சிருமாம். இன்றைக்கு இஸ்கான்ல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் அவரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு வந்து இவர் மறைந்தப்ப அ பிரதம மந்திரி மோடி அவர்கள், அ ஜனாதிபதி அ அ திரௌபதி முர்மு அவர்கள் 2 பேருமே அவர்களுடைய செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் இவருக்கு. அப்பதான் பார்த்தேங்க. ஏன்னா இவர் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும், எல்லா மிகப்பெரிய தலைவர்களையும் சாதாரணமா பார்த்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அ அ அவர்களிடமிருந்து நமக்கு பெரிய பெரிய வேலைலாம் ஆக வேண்டியிருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப இவர் போய் நின்னாலே அங்க காரியம் நடக்குமா? அந்த அளவுக்கு இவர் தூய்மையானவர். அதான் முக்கியம். அரசியல்வாதி கிடையாது. எளிமையாக இருந்த மனிதர். அ அவ அந்த எளிமை, அந்த பக்திய பார்த்து எதிராளி வந்து கால்ல விழுந்துருவான். அதனால தான் மோடி அவர்கள் அந்த அம்மா திரௌபதி முர்முவும் அவருக்கு வந்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இவர் மிகப்பெரிய அ அ எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம். ஒரு நாள் கூட வந்து இவர் ஓய்வுன்றதே இல்ல அவருக்கு. ஓய்வே இருக்க மாட்டார். ஆனால் அவர் எங்க வந்தாலும் இஸ்கான் கோயில்கள்ல தான் தங்குவாராம். வெளிய எங்கேயும் போய் ரூம்ல கீம்லலாம் தங்கவே மாட்டார். நெறைய சிறப்பியல்கள். இவர் வந்து இவருக்குன்னு ஒரு சொத்து கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இப்படி யாராவது சொல்ல முடியுமா இந்த காலகட்டத்துல? யோசனை பண்ணி பாருங்க. பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு வந்து பிரபுபாதர் ஒரு வாட்ச் குடுத்திருக்கிறார். ரோலக்ஸ் வாட்ச். அது அவருடைய விக்கிரகங்கள். இதுதான் அவருக்கு இருந்த சொத்து. ஆனா அந்த உயில்ல வந்து அவர் எழுதியிருக்கிறார், எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு எப்படி நீங்க இத யோசனை பண்ணி பாருங்க. நம்மலாம் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம். எவ்வளோ சொத்து, பத்து ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. எவ்வளோ எளிமையா இருக்க முடியுமோ, அவ்வளோ எளிமையா தான் இருந்திருக்கிறார். எளிமை, அன்பு, கருணை, மன்னிக்கும் தன்மை எல்லாத்தையும் சிஷ்யர்கள் பேசுறாங்க.
நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். அன்லிமிட்டடா உங்களுக்கு YouTubeல வருது. பக்தர்கள் பேசுறாங்க. பர்சனலா நானும் அவருடைய நெருங்கிய சிஷ்யர்கள் கிட்ட இருந்து பல விஷயங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாராம். பக்தியினுடைய சட்ட திட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாரு. அ பக்தர்கள கையாளும்போது ரொம்ப ரொம்ப மன்னிக்கும் தன்மைய நெறைய வச்சிருந்திருக்காரு. ஆனால் பக்தியினுடைய சட்ட திட்டங்கள ஒரு நாளும் மீற மாட்டாராம். எனக்கு தெரிஞ்ச மிக நெருங்கிய ஒரு மாதாஜி, அவங்க வந்து அவருடைய மூத்த சிஷ்யர். எப்படி பேர் வச்சுக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கணவனுக்கு வந்து நந்த மகாராஜர், மனைவிக்கு வந்து யசோதான்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க அந்த சண்டிகர் கோயில்ல அவங்க மிக முக்கியமான நபர்கள். இப்ப போனீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அவங்க நந்த மகாராஜர், யசோதா மாதாஜி தெரியாதவங்களே சண்டிகர் கோயில்ல இல்ல. இஸ்கான் கோயில்ல. அந்த மாதாஜி நெறைய விஷயங்கள எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இதுல 1, 2 விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு முறை அவங்க வந்து பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணாங்க. அதே அறையில அவரு குரு மகாராஜ், அவங்களுடைய குரு மகாராஜ் அங்க வந்திருக்காரு. கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ். அப்ப அவங்க அவர் அவங்களுக்கு அப்ப குரு வந்தாருன்னா நல்லா செய்வோம் இல்லையா? நெறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது 2, 3 ஐட்டம் மறந்துட்டாங்க. இத நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அப்புறம் அந்த 2, 3 ஐட்டத்த பின்னாடி எடுத்துட்டு வந்து உள்ள சொருவியிருக்காங்க. ஸ்கிரீனுக்கு முன்னாடி வைப்போம் இல்லையா? அந்த மாரி வச்சிருக்காங்க. அவர் பார்த்துன்னே இருந்தாரு. அப்புறம் காயத்ரி சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டுக்கு அப்புறம் பரிமாற போனாங்க. அந்த அம்மாவுடைய கணவர், நந்த மகாராஜர். பரிமாற போனப்ப கேட்டாரு. இந்த கடைசியில வச்சாங்களே, அதுக்கு மந்திரம் சொன்னாங்களா? அந்த மாதாஜி? அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லையே மந்திரம் சொல்லல. அப்படியே தான் வச்சோம். அப்ப அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா, மந்திரம் சொல்லாம பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணோம்னா, பகவான் ஏத்துக்க மாட்டாரு. பகவான் ஏத்துக்காத பொருள நான் ஏத்துக்க மாட்டேன், வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அதாவது பக்திக்கான சட்ட திட்டங்கள்ல, அத கடைபிடிக்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கிறாரு. நீங்க பாருங்க, இஸ்கான் வரலாற்றுல யாராவது மூத்த பக்தர்கள், மூத்த சன்னியாசிகள் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட, இணையதளங்கள்ல கிழின்னு கிழிச்சிருவாங்க. இத நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, என்ன மாரி பக்தர்கள்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு சின்ன தப்பு, மாயாவாதம் பேசிட்டாங்க, இல்ல எங்கேயாவது போய் லூஸா இருந்துட்டாங்க, ஈஸியா இருந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல பணம் அடிச்சுட்டாங்க, இல்ல நெறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காங்க, இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னா, அதெல்லாம் வெளிய வந்துரும் விஷயம். ஒரு குரு வீடு வச்சுங்கிறாருன்னா போச்சு அவர்தான். அவர் பேர் அப்படியே நாசமா போயிடும். எதுக்காக வச்சிருக்கிறாரோ, இல்ல சிஷ்யர்கள் வாங்கி குடுத்தாங்களா? என்னான்னு தெரியாது. ஆனா, இவரு வீடு வச்சுங்கிறாரு. எப்படி ஒரு சன்னியாசி வீடு வைக்கலாம்? இப்படிலாம் வரும். ஆனா, இன்ன வரைக்கும் கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர பற்றி ஒரு குறையும் வந்ததில்ல. வரல. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியா இருந்திருக்கிறாரு. அவ்வளோதான். அதான் இல்லன்னா அந்த தைரியம் வருமா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாட்ச் தான். 2, 3 துணிமணி, இந்த டெய்டீஸ் கோயிலுக்கு போயிடணும்னு எழுதி வச்சுட்டாரு. யாரும் தனிப்பட்ட மனிதன் யாருக்கும் நான் வந்து டெய்டீஸ குடுக்க மாட்டேன். என்னுடைய டெய்டீஸ்லாம் கோயிலுக்கு போணும். என்னுடைய வாட்ச யாரோ சிஷ்யர்கள் எடுத்துங்க. என் துணிய கூட யாருனா சிஷ்யர்கள் எடுத்துங்கன்னு சொல்ட்டாரு. அவ்வளோதான். அவ்வளோதான். இதான் உண்மையான சன்னியாசி. பிரபுபாதர் வந்து ஒரு பொருளுரையில எழுதுறாரு. நம்மலாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, ஒரு பேங்க்ல இருக்கிற பேங்க் மேலாளர் மாரி இருக்கணும். பேங்க் மேலாளர் கிட்ட நெறைய பணம் இருக்கும் இல்லையா? ஏன்? அதெல்லாம் யாருது? மேலாளர்து கிடையாது. பேங்க்து. அவர் கையாள்வார். கணக்கு வழக்கு எழுதி வைப்பார். அவ்வளோதான். ஆனா அவருக்கு எவ்வளோ சம்பளமோ, அவ்வளோ சம்பளத்த எடுத்துன்னு அவர் போயிடுவாரு. அப்ப பல கோடி வருது இந்த பேங்க்ல எல்லாம் என்து அப்படின்னு இருந்தாரா அவரு பேங்க் மேனேஜர் இருக்க முடியுமா? அப்படி இருந்தாங்கன்னா அடுத்த அடுத்த நாள் கம்பி எண்ணணும் இல்லையா? அது மாரி தான் நாமெல்லாம் கூட இருக்கணும்னு பிரபுபாதர் எழுதுறாரு. ஏன்னா எல்லாம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருத கஷ்யஸ்விதனம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அதுல எனக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு மட்டும் வாங்கிட்டு நான் பேசாம இருக்கணும். அப்ப சந்நியாசிகள்ன்னும் போது இந்த சட்டதிட்டம் அதிகமாகும். சந்நியாசிகளுக்கு சட்டதிட்டங்கள் மிக அதிகமாகும். அதனால அத கவனமா கவனிச்சிருக்கிறார். அவரு ஒரே நிமிஷம்.
மன்னிக்கணும். ஏதேதோ பிரச்சனைகள். அப்ப இவருடைய வரலாற்றுல நம்முடைய கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் சன்னியாசி ஆனார் 1981. அவர் வந்து சன்னியாசி குரு. அப்ப வந்து அப்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல 57 வருடங்கள் இஸ்கான் இயக்கத்துல சேவை பண்ணியிருக்கார். நீங்க ஒரு குறையை பார்க்க முடியாது. ஒரு ஒரு பிரச்சனைகள் இல்ல அவரை பற்றிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் நீங்க கேட்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து சுத்தமாக இருந்திருக்கிறார். ஏன்னா எனக்கு தெரியும் இது. ஏன்னா இங்க ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி, அவர் வெள்ளைத்தாள் மாதிரி பவித்திரமா இருந்திருக்கிறார். எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுல தான் இருந்திருக்காரு. எப்பொழுதுமே. அவர் சம்பாதிச்ச காலகட்டத்துல கிரகஸ்தரா இருந்திருக்கிறார். சம்பாதிச்ச காலகட்டத்துல மொத்த பணத்தையும் பிரபுபாதருக்கு தான் கொடுத்திருக்காரு. பிரபுபாதர் சொல்லுவாராம், நீ வந்து கிரகஸ்தன், நீ என்ன பண்ணுவ வச்சுக்கோ அப்படின்னு. மொத்தமே முன்னாடி சேவிங்ஸ் இருந்திருக்கும் போல் இருக்கு. அதை வச்சுட்டு மொத்த பணமும் சம்பாரிச்ச மொத்த பணமும் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தை துறந்து விட்டு இளம் சன்னியாசி ஆயிருக்கார். இளம் சன்னியாசி ஆகி முழுக்க முழுக்க இஸ்கான் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறார். அதுல அவர் செய்த மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 17 கோயில்கள் கட்டி நிர்வாகம் பண்றது. பல மிகப்பெரிய பிரம்மச்சாரிகளை உருவாக்கியிருக்கார். மிகப்பெரிய பக்தர்களை உருவாக்கியிருக்கிறார். இன்னைக்கு பல இடங்கள்ல அவருடைய சிஷ்யர்கள் வந்து தூணாக, இஸ்கானுடைய தூண்களாக நிற்கின்றார்கள். ரஷ்யால மட்டுமே நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவருக்கு மொத்தமே அவருக்கு உலகெங்கிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. ரஷ்யால வந்து அவருக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த காலகட்டத்துல ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி, இன்னும் ஏதோ சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் தான் தெரிஞ்சிருக்கு. ரஷ்யால பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்ன உடனே ரஷ்யாவும் பேசுவாராம். ரஷ்யன் மொழியும் பேசி அங்கு நிறைய ரஷ்ய சிஷ்யர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அவருக்கு நிறைய சன்னியாசி சிஷ்யர்களும் நிறைய இருக்கிறாங்க. அதுல ஒரு ரஷ்ய சன்னியாசி சிஷ்யரும் இருக்கிறார். அப்ப இவரும் ஜெயபதாக சுவாமி மகாராஜரும் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து மிக அதிகமாக பயணம் செய்பவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்களாம். பாருங்க. ஏன்னா காலையில லண்டன்ல இருப்பாங்க, சாயங்காலம் ஆஸ்திரேலியால இருப்பாங்க, அந்த மாதிரி. ஏன்னா பிரச்சாரத்துக்காக இவர்கள் அதிகமான பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால அவர்கள் வந்து நிறைய பயணம் செய்திருக்கிறாங்க. இவர் வந்து ரொம்பவே மனசு தூய்மையான பக்தர். இப்ப என்னுடைய சிஷ்யர்கள், அவங்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடே பார்க்க மாட்டாராம். எல்லாரையுமே சமமா நடத்துவாராம். அப்ப பிரசாதம் வந்து அவர் குருன்றதுனால அவருக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா பிரசாதம் செய்வாங்களாம். ஏன்னா அவருக்கு வேற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து எண்ணெய் இல்லாம, உப்பு இல்லாம, காரம் இல்லாம தனியா சமைப்பாங்க. அப்ப கூட எல்லா பக்தர்களும் எங்க சாப்பிடுறாங்களோ அங்க நான் உட்காந்து சாப்பிடுறேன், பக்தர்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிடுவாராம். அவர் வந்து அதுல இருந்து அவர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ பக்தர்களை மட்டும் இல்ல, அபக்தர்களையும் நல்லா பாத்துக்குவாராம். ஒரு கோயில்ல வந்து செக்யூரிட்டியா ஒரு ஆள். அந்த எப்போ வரும்போதும், என்னப்பா நல்லா இருக்கியா, என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நின்னு விசாரிப்பாராம். அவர் இருக்கிற பிஸியில. நம்ம எல்லாம் இப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் பாருங்களேன். பெரிய தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன மக்கள் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இப்படி மேல பார்த்துட்டு நடந்து போவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய கலெக்டர்கள், பெரிய பெரிய டாக்டர்கள், இவங்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு தனியா அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஜந்து மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா மகாராஜர் அப்படி இல்ல. எளிமையா எல்லார்கிட்டயுமே சகஜமா பழகுவாராம். நேரமே இல்லன்னா கூட நேரம் கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாருன்னே தெரியாதாம். ஒரு முறை ஒரு பிரம்மச்சாரி வந்திருந்தாராம். அவருடைய அம்மா அப்பா வந்து பார்க்கணும், மகாராஜரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அப்ப அவருக்கு இன்னும் 2 நிமிஷத்துல அவர் கிளாஸ் கொடுக்கணுமா. அப்ப அந்த இவர் கிளாஸ குடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கிறார். உபன்யாசம் கொடுக்கறதுக்கு போறார். அப்ப அந்த சிஷ்யர்
அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க அப்படின்னோடனே யாரோ அம்மா அப்பா நினைச்சிட்டு எனக்கு டைம் இல்லை அப்படின்னாராம். அப்புறம் திரும்பி நின்று யாருடைய அம்மா அப்பா? என்னுடைய அம்மா அப்பா குருதேவ். சரி சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி, ஏன்னா ஒரு பிரம்மச்சாரியினுடைய அம்மா அப்பான்னா அவங்களுக்கு கவனம் நம்ம கொடுத்தாதான் அவங்க வந்து மகனை சந்தோஷமா கொடுப்பாங்கன்ற ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கிற இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் சக மனிதர்கள் எறும்பு கூட முக்கியத்துவம் தருவாராம். பாத்ரூம்ல எறும்பு இருந்துச்சுன்னா சிஷ்யனை கூப்பிட்டு அந்த எறும்பை சாகடிக்காம வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாத்ரூம் போவேன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு எளிமைன்றது அவர்கிட்ட இருந்திருக்கு. அதே போல அஹ் தவறுகள் செய்தா மன்னிக்கிற இயல்பு வந்திருக்கு. அப்படியே தூக்கிலாம் சாப்பிட மாட்டார். அன்பா கண்டிச்சு மெதுவா சொல்லி அப்ப வந்து அவர்களை ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பக்தர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸாம். அப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோடனே அந்த பக்தரை கொண்டு போய் வச்சுட்டாங்க அவர் மகாராஜர் முன்னாடி. இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப வந்து சரி எல்லாரும் நினைச்சாங்க அவரு தூக்கி போட்டுருவாரு, அவரை தெத்தி அனுப்பிச்சிடுவாரு அப்படிலாம் நினைச்சாங்களாம். அப்படி இல்லையா, அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரை டெம்பிள் பிரசிடென்ட் ஆக்கிட்டாராம். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருடைய திறமைகள்லாம் இவருக்கு தெரியும். வேற டெம்பிள் பிரசிடென்ட் ஆகிட்டா இவர் வந்து நிறைய தவறுகள் செய்யவே முடியாது இல்லையா? ரொம்பவே நல்ல பக்தர் ஆனாதான் ஆகியே ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பக்தருடைய செயல்பாடுகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவருக்கு வந்து பவிஷ்யமும் எதிர்காலமும் தெரிஞ்சிருக்கு. இந்த பக்தர் இந்த திறமை இருக்கு. இந்த இந்த இடத்துல இவங்களை இங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு. இந்த அறிவுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து இந்த படிச்சு படிச்சு பட்டம் வாங்குற அறிவு. அத ஐக்யூன்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னுவாங்க. இன்னொன்னு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்யூ அப்படின்னுவாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவருக்கு நிறையவே இருந்திருக்கு. யாரை எப்படி கையாள வேண்டும்? எந்த எந்த ஒரு பக்தர் தூய பக்தராக இருக்கிறார்களோ, அவருக்கு வந்து அந்தர்யாமி பரமாத்மா அவருடைய வெற்றிகளுக்கு அவருடைய இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான அறிவு அவங்க குடுத்துட்டே இருப்பார். இதுதான் தூய பக்தர்களுடைய அறிகுறி. அவங்க ஏன் எல்லாத்துலயுமே முன்னாடி நிக்கிறாங்க, எல்லாத்துலயும் மேன்மேலும் வருகிறார்கள்ன்றதுக்கு காரணம் வந்து அந்த தூய பக்தர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கிறாங்க. கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கும் எந்த நபரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அதுதான் அவர் செஞ்சிருக்காரு. ஜெபம்லாம் அப்படி பண்ணுவாராம் பாருங்க. இது அதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஜெபம்லாம் அப்படியே அசைக்கவே முடியாத மாரி அப்படியே அமைதியா, கரெக்ட்டா, அழகா உச்சரித்து அவ்ளோ கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாராம். எந்த அளவுக்கு அவர் விக்கிரக ஆராதனையில ஆர்வம் செலுத்தியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்தது. அவர் தூங்கின்னு இருக்கிறாரு. கை ஆர்த்தி பண்ணுது. அவங்க சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, கௌரவனித்தாய் ஆர்த்தி தினமும் பண்றாருல்ல, அத தூக்கத்திலயும் பண்றாரு. அப்படியே பண்றாரு. என்ன உடல் நலம் இப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில கூட யாரும் என்ன பிடிக்காதீங்க, வேண்டாம். நானே சமாளிச்சுப்பேன்னு சமாளிப்பாராம். யாருக்காவது உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க. இங்க அங்க டாக்டர் அது இதுன்னு இழுத்துன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்ன்னு சொல்லிட்டு வரோம். நல்லா தான் இருக்கிறேன், வேண்டாம், தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கடைசியில இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னாடி கூட, அப்ப சிஷ்யர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க, உங்க உடம்பு நல்லா இல்ல, வேண்டாம் நம்ம போயிடலாம். இங்கேருந்து வீடியோ கால் பண்ணிடலாம், ஜூம் மீட்டிங் போட்டுடலாம். நீங்க அந்த மீட்டிங்க்கு போக வேண்டாம், வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படியே கதறி அழுகிறார்கள் செக்ரட்டரிஸ்லாம். சொன்னோம். ஆனாலும் இவர் வந்து பாருங்க, ஒரு வீரனுக்கு அழகு போரில் மடிவதுதான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த தூய பக்தர்கள்லாம் போர் வீரர்கள். நம்ம எல்லாம் மாயையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர்கள் போர்க்களத்துல அவங்க தான் போராடுறாங்க. முன்னாடி நிக்கிற சேனாதிபதிகள். மிகப்பெரிய சேனாதிபதி. அவரு அப்படி சுகமா இருந்திருக்கணும்னா, எனக்கு உடம்பு சரியில்ல. நான் போய் இப்ப 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நான் போய் பிருந்தாவனத்துல படுத்துக்கிறேன்னா, சிஷ்யர்கள்லாம் சேவை செய்யறதுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சேவை பண்ணணும். சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவராம். ராத்திரி பகலா உழைப்பாராம். ராத்திரி பகலா இருப்பாராம். யாருக்கும் எந்த கஷ்டமும் குடுக்கக்கூடாது.
யாரையும் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையையும் சாமானியமா சால்வ் பண்ணிட்டு ஒரு முறை நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணுமா. எங்க இருந்து? பிருந்தாவனத்துல இருந்து. டெல்லியில கோயில் கட்டணும். டெல்லியில இன்னைக்கு பல கோயில்கள் வந்துச்சு. டெல்லி மாநகரத்துல இப்ப உதாரணமா இப்ப நம்ம எல்லாம் சென்னை, பெங்களூரு இந்த இடத்துல எல்லாம் ஒரே ஒரு கோயில் தான். சென்னையில ஒரே கோயில் தான் இருக்கு. சென்னையினுடைய கெப்பாசிட்டிக்கு சென்னைக்கு 10 கோயில் வரணும். அவ்வளவு பெரிய ஊர் இல்லையா? அது மாதிரி பெங்களூர்ல ஒரு 10 கோயில் வரணும். கோயம்புத்தூர்ல ஒரு 4, 5 கோயில் வரணும். அப்படி பெரிய பெரிய சிட்டில எல்லாம் நிறைய கோயில் வரணும். ஆனா அவ்வளவு பெரிய மாநகரங்கள். அப்ப இவர் வந்து டெல்லியில முதல் கோயில் அந்த அந்த இது ராதா பார்த்தசாரதி கோயில். அந்த ராதா பார்த்தசாரதி விக்கிரகங்கள் வந்து பிரபுபாதரால நிறுவப்பட்டவங்க. பிரபுபாதர் தான் அந்த விக்கிரக ஆராதனை பண்ணி ஒரு சின்ன வீடு வாடகை வீட்டுல இருந்தாங்களாம். இவர் அந்த வாடகை வீட்டுல அவ்வளவு சின்ன வீடு தானா. அதை போய் இவர் கையெடுத்து இது தலையெடுத்து அதை ஆரம்பிச்ச காலகட்டத்துல வந்து கஷ்டமா இருந்துதான். கொஞ்ச நாள்ல அந்த வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காங்க. விலைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாடுபட்டு பிரச்சாரம் பண்ணி ஃபண்ட்ரைசிங் பண்ணி இப்ப இருக்கிற அந்த ராதா பார்த்தசாரதி கோயில் வெறும் பாறை தான் இருந்துதான் பாத்துங்க. வெறும் பாறை. அந்த பாறையில கோயில் கட்டியிருக்காங்க. அங்க சுத்தி முத்தி இருந்ததுங்கெல்லாம் கேவலமான ஜனங்கள். பாத்துங்க. எவ்வளவு பெரிய காங்கிரிகேஷனை உருவாக்கி எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி மொத்தமே டெல்லியில இருக்கக்கூடிய பக்தர்கள், டெல்லியில இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்கும் காரணம் வந்து தவ திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் தான். அப்ப அங்க அந்த வெறும் கல்லு தான். அங்க வந்து ஒரு வசதியும் கிடையாது. அங்கேயேதான் இருப்பாராம். இஸ்கான் கோயில்ல தான் அவர் எப்பவுமே தங்குவாராம். எப்பவுமே ஹோட்டல்ல எல்லாம் தங்கவே மாட்டாராம். ஒரு முறை பூனா வந்தாராம். பூனா அங்க எல்லாருக்கும் தெரியும். பூனால வந்து பழைய கோயில் ஒரு இடத்துல இருக்கு. குஞ்சபிகாரி கோயில்னு. புதுசு வந்து இப்ப நல்ல பிரம்மாண்டமா கட்டிட்டார் ராதேஷாம் பிரபு. ஆனா அந்த பழைய கோயிலுக்கு இருந்த காலகட்டத்துல அங்க போனாராம். அங்க வந்து சன்னியாசிங்களுக்கு ரூமே இல்ல. ஒரு ரூம் தான் இருந்துச்சு. அந்த ரூம்ல வந்து பாத்ரூம்லாம் சரியில்லையாம். அதனால என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு ஹோட்டல் புக் பண்ணிட்டாங்க. அங்க கோயிலுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஹோட்டல் ரூம் இங்க வேண்டாம் மகாராஜ் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயா அப்ப பிரம்மச்சாரிங்கள்லாம் என்ன பண்றாங்க? பிரம்மச்சாரிங்கள்லாம் அப்படி காமன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் கூட இங்க இருந்து போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி மறுநாள் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிங்க எங்க டாய்லெட் போறாங்க, எங்க குளிக்கிறாங்களோ அங்க வந்து தான் குளிச்சாராம். அந்த மாதிரி அவருக்கு வந்து இஸ்கான் தான் வந்து வைகுண்டம். நான் இஸ்கானை விட்டு நான் எதுக்கு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னு வர்றான். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், 1, 2 இல்ல நிறைய நிகழ்வுகள். எவ்வளவு என்னுடைய நினைவுக்கு வருகிறதோ அவ்வளவு சொல்றேன். ஒரு முறை வந்து அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்துதான். கிஃப்ட். அந்த கிஃப்ட் எப்படின்னா அந்த அலாரம் கிளாக். அந்த அலாரம் கிளாக் வந்து காலையில 3:30 மணிக்கு ஹரே கிருஷ்ணா பாடும். அது இப்ப சரின்னு இந்த உங்களுக்காக கிஃப்ட் தரோம். அந்த அலாரம் கிளாக்ன்னு. அது பார்த்தா வேணான்ட்டு சொல்லிட்டாரு. எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டா, நான் ஒரு சன்னியாசி. காலங்காத்தால எழுந்துச்சு அந்த அலாரம் கிளாக்ல ஒரு மாதாஜி பாடுதான். காலங்காத்தால எழுந்துச்சு நான் பிரபுபாதர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். காலையில எழுந்து நான் வந்து ஒரு மாதாஜி பாடுறதே நான் ஹரே கிருஷ்ணா கேட்கணும் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு முறை வந்து நிறைய மாதாஜிங்க அவர்கிட்ட நிறைய முறை இது நடந்திருக்கு. என்னுடைய குருதேவர் கூட அப்படித்தான் செய்வார். பெண்கள்லாம் வந்தா வந்து தனிப்பட்ட முறையில பார்க்க மாட்டாரு. ஒரு சிஷ்யருக்கு அது புரியல. அவர பார்க்கறதுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு 2, 3 சிஷ்யர்கள இங்க வாங்கன்னு கூப்பிட்டாராம். எல்லாரும் போனாங்க. உட்காருங்கன்ட்டார். அப்ப அவங்க யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய பிரச்சனைகளோ என்னவோ கேட்டு அது பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்ப இந்த உட்கார்ந்து அந்த சிஷ்யர் குரு மகாராஜ் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்பதான் சொன்னாரு, இங்க உட்காந்துருக்கிறதெல்லாம் மாதாஜிங்க. நான் மாதாஜிங்க கிட்டலாம் தனியா பேச மாட்டேன். அதுக்கு தான் நீங்கலாம் வாங்கன்ட்டு உங்களையும் உட்கார வச்சு உங்க எதிர்க்க பேசினேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அவர் மிக புனிதமான பக்தர். இருந்தாலும் தன்னுடைய சட்டதிட்டங்கள் சந்நியாச ஆசிரமத்துக்குரிய சட்டதிட்டங்களை அவர் கடைபிடித்தார்ன்றத இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து நல்லாவே தெரியுது. எளிமையாக இருந்திருக்கிறார். எப்பவுமே நிறைய சேவகர்கள சுத்தி வச்சுக்க மாட்டாராம். நீ போ இந்த சேவைக்கு போ, நீ போ அந்த சேவைக்கு. என் பின்னாடியே சுத்துனீங்கன்னா உங்களுக்கு சேவைலாம் நின்னு போயிடும். போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாராம். பெரும்பான்மையான நேரங்கள்ல தன் வேலைய தானே செஞ்சுப்பாராம்.
பெரும்பான்மையான நேரங்கள்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரால நடக்கூட முடியாது. யாராவது புடிச்சுன்னு வரணும். அப்ப கூட வந்து இப்ப சமீபத்துல வந்து பாத்ரூம்ல இங்க கூட பஞ்சதத்துவ அபிஷேகம் பண்ண வந்தப்ப நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு அடம் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன ஆயிருக்கு? போய் பாத்ரூம்ல விழுந்துட்டாரு. விழுந்து அடிபட்டுருக்கு. நம்ம போலாம் வாங்க டாக்டர் கிட்ட போலாம்னா, வேண்டாம் நல்லாயிடுவேன் நானுன்னு அடம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அ அவரு இருந்த அறைக்கு பக்கத்துல அந்த டிஓவிபி புது கோயில் வருது இல்ல, அந்த புது கோயில் கட்டுமான பணிகள்லாம் பெரிய பெரிய பில்லர் வச்சாங்கன்னா எவ்வளோ சத்தம் வரும். ஓன்னு சத்தம் வரும். அப்ப மகாராஜர் உங்களுக்கு வந்து வேற இடத்துல ரூம் குடுத்துடுறோம். இல்லன்னா இது ரொம்ப சத்தமா இருக்கு. இங்க வேண்டாம் அப்டின்னா, ஐயோ! இந்த சத்தம் தான் எனக்கு கீர்த்தன் மாரி இருக்குது. கோயில் வரப்போது. கோயில் கட்டுமான பணிகளினுடைய சத்தம் தான் எனக்கு கீர்த்தன் மாதிரி. அதனால இருக்கட்டும் பரவால்ல அப்டின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே எந்த கோயில்ல வந்தாலும், அவரு அந்த கோயில்ல மங்கள கண்டிப்பா இருப்பாரு. நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா கூட கௌரி தாய்க்கு ஆர்த்தி பண்ணுவாரு. மங்கள ஆரத்தில. இங்க வந்தா இங்க பஞ்சதத்துவருக்கு ஆர்த்தி பண்ணுவாரு. ஒரு முறை அவருடைய ஃப்ளைட் கேன்சல். எங்க கல்கத்தால இருந்து. கேன்சல் ஆயிடுச்சு. அது திரும்பி வேற ஃப்ளைட் கிடைக்கிற வரைக்கும் எங்க போறது? திரும்பி மாயாப்பூருக்கே வந்துட்டாரு. வந்துட்டு மறுநாள் காலையில மங்கள ஆரத்தில நிக்கிறாராம். ஆனா அந்த மங்கள ஆரத்தி அன்னைக்கு வந்து திரு ஜெயபதாக சுவாமி செய்யணும். அப்ப ஜெயபதாக சுவாமி சொன்னாரு, "உங்க கோட்டாலாம் முடிஞ்சு போச்சு. நீங்க தான் போயிட்டீங்கல்ல. இப்ப திருப்பிலாம் வந்து இங்க மங்கள ஆரத்திக்குலாம் வரக்கூடாது போங்க" அப்படின்ட்டுருக்காரு. "இல்ல, இல்ல நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் மங்கள ஆரத்தி பண்ணுவேன்." சரி அப்பன்னா நான் வந்து பூவா, காயா போட்டு பார்க்கலாம். அ காயின போட்டேன். "நீ என்ன பூவா, காயா போட்டாலும் நான் தான் வரப்போறேன். பார்த்துன்னே இருங்க" அப்படின்னு சொன்ன உடனே தலை வேணுமா, பூ வேணுமான்னு தலை வேணும்னு பார்த்தா தலை தான் விழுந்துதாம். "நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் மங்களாரத்தி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி ஒரு இனிமையான லீலை. பகவானுக்கு சேவை செய்யறதுல பக்தர்கள் வந்து மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டும். அது எந்த சேவையா இருந்தாலும், விக்கிரக ஆராதனை மட்டும் இல்ல. இவர் வந்து தொடப்பம் எடுத்து கூட பெருக்கிட்டு போயிரும். அப்படி கிடையாது. இதுதான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. எப்படி வேணா செய்வாராம். சாதாரணமானவங்கள கூட வந்து அவர் தூக்கி வைப்பாராம். நான் சொன்னேன் இல்லையா? அந்த செக்யூரிட்டி கூட நல்லா இருக்கிறியாப்பான்னு கேட்பாராம். அப்படி வந்து அவர் கீழ இறங்கி வந்து அ எல்லார்கிட்டயும் சகஜமா பழகக்கூடியவர்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவரு வந்து ஜெபம் பண்ற மாலை 57 வருஷம். 57 வருஷம் அவர் தீட்சை பெற்று 57 வருஷங்கள். இன்னும் கூட நெறைய வருஷங்களோ என்னவோ தெரியல எனக்கு. ஒரே மாலையில தான் ஜெபம் பண்ணியிருக்காரு. மாலை, ஜெபமாலைன்றது வந்து உங்களுக்கு உயிருக்கு உயிரா நீங்க வச்சுக்கணும். அது தொலைஞ்சிடுச்சுன்னு எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? அப்பன்னா எவ்வளோ அஜாக்கிரதையா நீங்க இருக்கிறீங்க. எப்பவுமே உங்களோட இருக்க வேண்டியது எது? ஜெபமாலை தானே. எதுல நீங்க கவனம் செலுத்தணும்? ஜெபமாலையில தானே கவனம் செலுத்தணும். அத நீங்க எப்படி மறக்கலாம்? நான் மறக்கறது இல்லையே. ஜெபமாலை வந்து இப்ப பொதுவா நம்மல்லாம் வந்து தீட்சை வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம துளசி மாலையில தானே ஜெபம் பண்றோம். ஆனா அவருக்கு அந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வந்து பிரபுபாதர் வந்து வேப்பங்கொட்டை மாலை தான் குடுத்திருக்காரு. நீம் மாலை தான். அந்த வேப்பங்கொட்டை மாலைய வந்து ஏன் மாத்தக்கூடாது குரு மகாராஜரே? நீங்க வந்து துளசி மாலையா மாத்திக்க வேண்டியது தானே அப்டின்னப்போ, இல்ல இது வந்து எனக்கு பிரபுபாதர் குடுத்தது. அதனால நான் வந்து இதுல தான் நான் ஜெபம் பண்ணுவேன்ட்டு, கடைசி வரைக்கும் அந்த பிரபுபாதர் குடுத்த அந்த வேப்பங்கொட்டை மாலைய தான் ஜெபம் பண்ணியிருக்கார். இது பத்திரமா வச்சிருந்திருக்கிறார். இவ்ளோ பெரிய சன்னியாசியா இருந்தா, இவ்ளோ பெரிய மனிதரா இருந்தா, நம்மலாம் பீட் பேக் என்ன ஆக்கியிருப்போமோ தெரியாது. எவ்ளோ வேலைகள். நம்ம ஒரு சாதாரண பக்தர்களா நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு 1000 1000 வேலைகள் நம்மள வந்து தாக்குது. ஆனா இவ்வளவு வேலைகளிலும் அவர் பக்தியிலயும் சரி, பக்தர்கள கையாள்றதுலயும் சரி, பிரத்யேக நபரா இருந்திருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் பெர்சனாலிட்டியா இருந்திருக்கிறார். அப்ப வந்து ஒரு முறை வந்து அ என்ன பண்ணாராம், கிளாஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி, இப்ப கிளாஸ் குடுக்குறாரு, உபன்யாசம் குடுக்கறதுக்கு முன்னாடி பீட் பேக்ல கை விட்டு என்னவோ பண்ணாராம். அப்போ இந்த பக்தர்கள்லாம் சும்மா இருக்காதுங்கல்ல. "என்ன மகாராஜ் நீங்க கிளாஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி பீட் பேக்ல கை விட்டு சாண்டிங்லாம் என்னவோ பண்ணியிருந்தீங்களே, என்ன பண்ணீங்க?" அப்படின்னா, "இது வந்து என்னுடைய குருதேவர் ஸ்ரீல பிரபுபாதர் குடுத்த மாலை. நான் வந்து என்ன காரியம் பண்றதுக்கு முன்னாடியும், அ அ அ அவர தொட்டு என்னுடைய குருதேவர தொட்டு நான் அவர்கிட்ட சம்மதம் வாங்கிக்கப்பேன். அனுமதி வாங்குவேன். ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசுவேன். எந்த காரியத்தையும் செய்வேன்னு" சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் தன்னுடைய குருவோட எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாருன்னு தெரியும்.
அப்ப வந்து அவரு சிஷ்யர்களுக்கு ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை எக்ஸாக்ட்டா எழுதணும்னு நினைச்சேன். எழுத முடியல. ஆனா, அவர் எல்லாத்துலயுமே வந்து நாம் ஒற்றுமையாக இருந்து இஸ்கானுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். 4 விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கவனமாக ஜெபிக்க வேண்டும். சேவையில அதிக கவனம் செய்ய வேண்டும். புத்தக விநியோகம் செய்ய வேண்டும். பக்தர்கள் அந்த மாரி முக்கியமான விஷயங்கள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டுமல்லாம எல்லாருக்குமே குடுத்துட்டு தான் போயிருக்காரு. எல்லாருக்கும் குடுத்துட்டு தான் போயிருக்கிறார். அதனால இவர் வந்து அவருடைய சிஷ்யர்கள் மட்டும் இல்லாம மற்றவர்கள் மேலயும் அன்பா இருக்கிறத மத்தவங்கலாம் வந்து பேசுனாங்க. மற்ற பக்தர்கள்லாம் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசும்போது தான் நமக்கு வந்து அவர் வந்து எல்லாரிடமும் சமமாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தெரிந்தது. இதனால ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் தோன்றிய தினம் வந்து அவிர்பாவ திதி. மறைந்த திதி வந்து தீவிர்பாவ் திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவிர்பாவ், திவிர்பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து 2 திதியும் வியாச பூஜையா நம்ம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும்போது அவர்களை வியாச பூஜைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். குரு என்பவர் வியாசதேவரின் பிரதிநிதி. குரு என்பவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி. அதனாலதான் இத வந்து வியாச பூஜைன்னு சொல்றோம். வியாச பூஜை அன்று ஒவ்வொரு பக்தரும் அந்த குருவை புகழ வேண்டும். அப்படி புகழறது வந்து ஒரு பக்தி தொண்டு. உங்களுக்கு என்னடா அது ஒரு 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 சாதாரணமானவர்கள் இந்த லெக்சரை கேட்டாங்கன்னா, என்ன ஒருத்தர் இங்க போனார், அங்க போனார், அது செஞ்சார், இது செஞ்சார். அப்ப அப்போ அந்த குருதேவர் என்பவர் வியாசருடைய பிரதிநிதி. அதனால அவரை புகழ்ந்து பாடுவது, புகழ்ந்து பேசுவது பக்தர்களுக்கு ஒரு பக்தி தொண்டு தான். இப்ப சாமானியமானவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன இது ஒரு மனிதரை புகழ்ந்து பேசுறீங்களே அப்படின்னு. அந்த மனிதர் சாதாரணமான செயல்களை செய்யல, அசாதாரணமான செயல்களை செஞ்சிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மனதுல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார், நல்ல மனிதர்களாக, நல்ல பக்தர்களாக மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா தெரியல எனக்கு. அவர் வந்து கண்டிப்பாக தூய பக்தர் என்பதில் நமக்கெல்லாம் உறுதியாக தெரிகின்றது. தூய பக்தர் அல்லாத வேற யாராலையும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யவே முடியாது. இந்த சாமியார்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேஜிக் பண்ணுவாங்க, சித்து வேலை காட்டுவாங்க. அங்க வந்து விபூதி வர வச்சு கொடுப்பாங்க. நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி குத்து விளக்கு, மோதிரம், தங்க மோதிரம் இப்படி கை விடுவாங்க, தங்க மோதிரம் வரும், போட்டுருவாங்க. இந்த மாதிரி மேஜிக் செய்யறவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். ஆனா உண்மையான மேஜிக் எதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களையும் சரியான பாதையில் கொண்டு வர்றது. இந்த உலகமெங்கும் பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணி, இஸ்கானை நிறுவனம் பண்ணி, அங்கு யாருமே இஸ்கான் கோயில் இருக்கிற இடத்துல யாருமே பசி பட்டினியில வாடுறதே இல்ல. நீங்க வேணா பாத்துக்கங்க. சுத்தி முத்தி நம்ம பிரபுபாதர் நமக்கு கொடுத்த கட்டளை, மாயாப்பூர் சுத்தி முத்தி 15 கிலோமீட்டருக்கு யாரும் பசியில வாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் செஞ்சிருக்கார். அதாவது மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகளும் இதோட சேர்ந்து பூர்த்தி ஆகுது. பூர்த்தி ஆகாம இல்ல. நாமெல்லாம் மனித சமுதாயத்துக்கு எந்த சேவையும் செய்யல. வெறும் பக்தி, மாலை உருட்டுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல். ஏன்னா இது தூய்மையான நிலை. இத புரிஞ்சாதான் மக்களுக்கு புரியும். என்ன நீங்க சும்மா மாலைய வச்சிட்டு இருக்கீங்க? இது எதுக்காக நாம ஜெபம் செய்றோன்ற தத்துவம் புரியலன்னா சாதாரண மக்களுக்கு இது வந்து ஒண்ணும் புரியாது. ஒண்ணும் புரியாது. என்ன நீங்க இளம் ஆண் மகன்கள் எல்லாம் பெற்றோர்களிடமிருந்து பிரிச்சிடுறீங்க அப்படின்ட்டு. அவன் அந்த வீட்ல இருந்து சாதிக்கிறதை விட நாட்டுக்கு வந்து சாதிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதுல தகுதி வாய்ந்த பிரம்மச்சாரிகளை உருவாக்குறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது.
ஒரு முறை ஒரு பிரம்மச்சாரி வந்து நல்லா சேவை பண்ணாராம் பாருங்க. சரியா அவருடைய அறைகளை சுத்தம் பண்றது, அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அவருடைய துணிகளை துவைக்கிறது, அவர் டக் டக்குன்னு அவருடைய தேவை என்னவோ அந்த தேவையை நிவர்த்தி பண்றதுல நல்லா இருந்திருக்கிறான். இளம் கொடியன், இளம் வயதுடையவன். அப்போ ஒரு முறை வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாக்கு. அதனால அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஊருக்கு போனவன் அம்மா சேவையில இருந்தான். அம்மா சேவை ஏன்னா பக்தன் ஆன பிறகு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பக்தர்ன்னு பாருங்க. இப்ப என்னுடைய மகன் குருக்குல்ல பயிற்சி பெற்றவன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செயல் இப்ப யாருன்னா வந்தா அவங்களுக்கு அழகா சமையல் பிரசாதம் போடுறது, அவங்கள கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் ட்ரைனிங் ஏற்கனவே குடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட நல்லா பேசி, அவங்க எங்கேயாவது கொண்டு போறது, அதெல்லாம் எல்லாமே எல்லா குணங்களையும் உள்ள ஊசியில இறக்கிட்டாங்க. அந்த மாரி பிரம்மச்சாரியா இருந்து வீட்டுக்கு போறான்னா, அவனுடைய குணங்கள்ல நெறைய வித்தியாசங்கள பார்க்கலாம். சோ இந்த பையன் நல்லா போய் தாய வந்து நல்லா பார்த்துன்னு இருந்திருக்கிறான். அவங்க அப்பா அட்டா அட்டா. ஏன்னா மற்ற குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி வேலை வாங்கிக்கின்னு அங்க போயிடுச்சு. இந்த பிரம்மச்சாரி மகன் அவ்வளவு நல்ல தாய்க்கு சேவை பண்ணியிருக்கான். அவங்க அப்பா உடனே பிசினஸ இவன்கிட்ட குடுத்துட்டு, நம்ம ஜாலி ஆயிடலாம். அதான் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கிறாங்க. அவன் நல்ல சேவை செஞ்சான். ஆனா அவன் மனசு வந்து குரு மகாராஜ் கிட்ட தான் இருக்கு. இப்படியே அவனும் சரி குரு மகாராஜ் கூப்பிடலான்னா இப்படியே இருந்துடலான்ட்டு இருந்திருக்கிறான். ஒரு நாள் ஃபோன் வந்தது. கம், கம் சூன். அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. வேற எதுவும் சொல்லல. கம் சூன். சீக்கிரம் வா. உடனே கிளம்பி வந்துட்டான். அவ்வளவுதான். குருதேவருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு வார்த்தை கிடையாது. நிறைய சிஷ்யர்கள் அவருடைய பிரம்மச்சாரி சிஷ்யர்கள்லாம் பேசுறாங்க. அதுல ஒரு பிரம்மச்சாரி வந்து இப்ப ரொம்ப பிரபல்யமான பிரம்மச்சாரி. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் பேசினாரு. அவர் ரொம்ப ஜாலியா பேசுவாரு. எனக்கா ரொம்ப ஆச்சு. குருதேவர் போயிட்டாரு, இவரு என்ன இப்படி பேசுறாரே அப்படின்ற ஒரு மன வருத்தமும் இருந்துச்சு. ஏன்னா குருதேவர் போயிட்டாருன்னா நம்மலாம் கதறி கதறி அழுவ போறோம். அவரு நல்லா பேசிட்டு அப்புறம் குருதேவர் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணாராம் ஒரு முறை. "என்னப்பா உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினாரு?" அப்படின்னோனே, "நான் பண்ணிக்க மாட்டேன் மகாராஜ்" அப்படின்னாரு. நான் 3 மாசம் கழிச்சு திருப்பியும் ஃபோன் பண்ணி, "என்னப்பா உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கினான்?" அப்படின்னோனே, "மகாராஜ் நான் எப்பவும் தூய்மையா தான் இருப்பேன். நான் எப்பவும் கற்புடையவனாக இருப்பேன். நான் எப்பொழுதும் கற்புடையவனாக இருப்பேன்னு" சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மகாராஜர் வந்து அவன வந்து "நீ ஒழுங்கா இருப்பியா? இல்லையான்ற" கேள்வி கேட்கறத நிறுத்திட்டாராம். நான் எப்படியும் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன். நான் எப்போதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன். அப்படி சொல்லி வாக்கு குடுத்திருக்கிறார். அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலின் நிர்வாகி. YouTubeல ரொம்ப ஃபேமஸா அவர் வந்து ஆறார். அவர் வந்து நெறைய இது மாரி சிரிச்சு சிரிச்சு பேசி யாரையாவது தாக்கிடுவாரு. இணையதளங்கள்லனா கூட பாருங்க, நேத்து கூட ஏதோ பேசணும் இல்லையா? அதாவது ஒரு மாயாவாதி குரூப் இருக்கு. அது இப்ப இணையதளத்துல ஓடுறதுனால பேர்லாம் நான் கூட சொல்ல மாட்டேன். அந்த மாயாவாதி குரூப்ப வந்து அந்த மாயாவாதி தலைவர் மிக பிரபலமானவர். உலக புகழ் பெற்றவர். இன்னைக்கு இந்து மதம் அப்டின்னா அவர் பேரத்தான் சொல்லும். ஆனா அவர் மாயாவாதி. இந்து மத கடவுள்களையே நிராகரிப்பவர். பாருங்களேன் எப்படி இருக்கு. அந்த குறிப்பிட்ட சன்னியாசி ஒரு நல்ல மாமிசம் சாப்பிடுபவர். ஏன்னா அந்த மடத்துல மாமிசம் அனுமதி உண்டு. அததான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சன்னியாசிகள் எறும்பு கூட நம்ம சன்னியாசி கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் எறும்பு கூட சாகடிக்க கூடாதுன்னு கட்டளை வைக்கிறாரு சிஷ்யர்களுக்கு. இந்த மடத்துல நீங்க போனீங்கன்னா, நீங்க நல்லாவே அழகா சோறு, கறி, மீனு, முட்டை எல்லாமே உண்டு. எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த கூட்டத்தினுடைய சன்னியாசிகள் வந்து நானு ஏரோப்ளேன்ல பயணிக்கும்போது கூட பயணித்தார். அப்படியே பிஸ்கட் பாக்கெட் எடுத்து பிஸ்கெட்டு, டீ எல்லாம் குடிக்கிறாரு. ஏன்னா நாம வந்து ஆன்மீக வாழ்க்கையில பல சட்டதிட்டங்கள் இருக்கு. அப்பதான் வந்து தூய்மை வரும். நீ எது வேணா பண்ணலாம், ஆன்மீகத்துல முன்னேறலாம். தூய்மை வரவே வராது. தூய்மைக்கே இடமே இல்லாம போயிடும். அதனால தான் அந்த கூட்டமே மாயாவாதி கூட்டம். அது ஒரு லெக்சர்ல இவரு போட்டாரு. போட்டு தள்ளிட்டாரு. அவ்வளவுதான் அடி. நீங்க YouTubeலலாம் கண்டபடி பேசுனீங்க, அவ்வளவுதான் மாட்டிக்குவீங்க. இவருக்கு அந்த அடி விழுந்தது. ஏன்னா இவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அப்படியே மொத்த உலகமே ஒரு பெரிய சன்னியாசியை, இந்து மத தலைவரை நீ இப்படி பேசிட்ட, அப்படி பேசிட்ட ஷூட் அடிக்குது. அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, உடனே
ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டார் கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ். இஸ்கான் பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் பேசுறது சரிதான்ட்டு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு சிலரால நம்ம கை வைக்க முடியாது. உலகமே மாயையில தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தகர்த்தெறியணும். என்னுடைய குருதேவர் கூட அந்த குறிப்பிட்ட மாயாவாதிய பயங்கரமா பேசியிருக்கிறாரு. ஆனா என் குருதேவர் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரம்மச்சாரி மாதிரி ஃபெமிலியர் ஆகல. இல்ல அவருடைய லட்சியத்துல நிறைய இருக்கு. இதெல்லாம் இருக்கு. எவனும் கண்டுபிடிக்கலன்னு கூட சொல்லலாம். அப்ப பாவம் இவர உடனே கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இவர இஸ்கான்ல என்னவோ பண்ணி 1 மாசத்துக்கு இவனை விலக்கி வைக்கிறோம், இஸ்கானை விட்டு தூக்கி அடிக்கிறோம் அப்படின்னு பெருசா போட்டாங்க. இஸ்கான் பேன்ஸ், இஸ்கான் பேன்னா நிறுத்துறோம், இவனை தூக்கி அடிக்கிறோம் இஸ்கானை விட்டுன்னு சும்மன அப்படி சொல்லி அதுக்கப்புறம் திரும்பி அவரு ரிவைவ். ஏன்னா அவர் சொன்னது சரிதான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உலகத்து கண்ணோட்டத்துல நம்ம சில விஷயங்களை பார்த்துதான் செயல்பட வேண்டியிருக்கு. நாம போய் நீ மாயாவாதி, நீ கறி சாப்பிடுற, நீ முட்டை சாப்பிடுறன்னா அதெல்லாம் முட்டாளுங்களுக்கு புரியவே புரியாது. இதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு தப்பு. ஆன்மீகவாதின்னு சொல்றவன் இந்த மாதிரி மாமிசம் உண்ணாமை, தவறான உறவு கொள்ளாமை, பிறன் சூதாடாமை, இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. இந்த 4 விதிமுறைகளை நாம் பிரச்சாரம் செய்யறோம். அதை கடைபிடிச்சாதான் நீ ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்றோம். ஆனா நிறைய மடங்கள்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எது ஒண்ணா செய்யலாம், நீ எப்படி ஒண்ணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகைகள் இருக்கிறதுனால மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. எது சரி, எது தவறு, சாப்பிட்டா என்ன. இன்னும் ஆத்ம தத்துவத்தை யாருமே சொல்லி தர்றது கிடையாது. அதனால இந்த உலகத்துல நாம இஸ்கான் இயக்கத்தையும் இஸ்கான் கொள்கைகளையும் பரப்பி நிலை நிறுத்துதல், இது சரி இது தவறுன்னு நிலை நிறுத்துறதுக்கே நாம இன்னும் நிறைய பாடுபட வேண்டியிருக்கோம். முதல்ல நாம நல்ல பக்தர்களா மாறணும். மாறி இந்த கொள்கைகளை நிலை நிறுத்த வேண்டும். இது செஞ்சாதான் நீங்க தூய்மை அடைய முடியும், தூய்மையை நோக்கி பயணிக்க முடியும்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் ஆகும், நாட்கள் ஆகும். அப்ப அந்த மாதிரி பிரச்சாரத்துல இருக்கிற பக்தர்களுக்கு சோதனைகளும் நிறைய வருது. நான் பக்த சமுதாயத்துல பேசிக்கிறேன், தாராளமா பேசுறேன், தைரியமா பேசுறேன். இதே அது பப்ளிக்ல போயிட்டு இந்த குறிப்பிட்ட மாயாவாதி நான்வெஜ் சாப்பிடுறாருன்னா சொல்ல முடியாது. பக்தர்களுக்கு நம்ம பிரச்சாரம் செய்ய முடியும், பக்தர்களுக்கு சொல்ல முடியும் யார் சரி யார் தவறு என்பதை. இன்னும் பொதுமக்களுக்கு சொல்றதுக்கு பிரபுபாதர் அளவுக்கு நமக்கு தைரியம் வரணும்னா பிரபுபாதர் அளவுக்கு புனிதம் வேண்டும் இல்லையா? இப்ப அந்த குறிப்பிட்ட பக்தரை கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் காப்பாத்திருக்கிறார். டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பார். ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான முடிவு எடுப்பார். அந்த முடிவுனால அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்படிதான் பல விஷயங்களை கையாண்டிருக்கிறார். பல அரசியல் அதிகாரிகளை கையாண்டிருக்கிறார். ஏன்னா சின்ன அளவுல பிரச்சாரம் செய்யறதுல ஒரு பிரச்சனைகள் கிடையாது. பெரிய பெரிய அளவுல கோயில் கட்டுதல், அதுக்கெல்லாம் கட்டுமான பணிகள், அதுக்கெல்லாம் அரசாங்கத்திடம் இருந்து அனுமதி வாங்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல, ரஷ்யால, சைனால, யூரோப்ல, அமெரிக்கால, இப்படி பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணோம்னா அவர் எவ்வளவு கை தேர்ந்த நிபுணராக இருக்கணும்னு பாருங்க. எவ்வளவு பயணிக்க வேண்டும், எவ்வளவு சிஷ்யர்களை சமாளிக்க வேண்டும். அவ்வளவு சமாளிச்சு 79 வயசு வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி கொண்டே இருந்திருக்கிறார். பகவானுக்காகவும் பக்தர்களுக்காகவும் சகல ஜீவராசிகளுக்காகவும் சேவை செஞ்சிருக்கார். மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய சன்னியாசி, மிகப்பெரிய குரு. அவர் நம்மெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு, ஒரு நாள்ல அவர் செஞ்ச சேவையை நம்ம செஞ்சோம்னா கூட நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடலாம். அவ்வளவுதான். அவர் ஒரு நாள் செய்த சேவையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல வருஷம் வாழலாம். அதுல நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது செஞ்சோம்னா நமக்கு ஓய்வு உண்டு அப்படின்ட்டு சொல்றேன். இன்னும் அவரை பற்றி, அன்னாரை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய சிறிய மூளைக்கு எட்டியது. நிறைய பக்தர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று மாயாப்பூர்ல அவருக்கு ஸ்மிருதி சபானா அவருடைய சிஷ்யர்கள் பேசுவார்கள். அவர்களுடைய சிஷ்யர்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட
அன்பு பரிமாற்றம், அவர்களை எப்படி கையாண்டார், இதெல்லாம் வந்து நடக்கும். எனக்கு முக்கியமாக இதில் கலந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம். நீங்க பாருங்க, ஆ ஒரு வியாச பூஜையில முக்கியமா நான் கேட்கறது வந்து, அந்த குரு மகாராஜரை பற்றி பக்தர்கள் எப்படி பேசுறாங்கன்றதுல நான் ரொம்ப ஆர்வம் கொள்வேன். முதலாக என்னுடைய குருதேவருக்கு 26 வருஷத்துக்கு 26, 27 வருஷம் முன்னாடி வியாச பூஜை புத்தகத்தை வடிவமைக்க வேண்டும்ன்ற ஒரு சர்வீஸ் கிடைச்சது பரோடால. முதல்ல வியாச பூஜைனா என்னன்னு தெரியாது. குரு யாரு? வியாச பூஜை எதற்கு கொண்டாட வேண்டும்? இதெல்லாம் பார்த்தேன். கோயில்ல வந்து எப்பவுமே நூலகம் இருக்கும். அந்த நூலகத்துல போய் பார்த்தேன். வியாச பூஜா ஆஃப் இஸ் ஹோலினஸ் கோபால் கிருஷ்ண கோஸ்வாமின்னு ஒரு புத்தகம். நான் போய் டெம்பிள் பிரசிடென்ட் கிட்ட, இந்த புத்தகம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்குமா, ஏதாவது புத்தகம் கேட்டா தாராளமா, யாருமே புத்தகம் தான் படிக்கிறதே இல்லையா? நம்மலாம் எந்த புத்தகம் கேட்டாலும் படிமா படிமா எடுத்துன்னு போமான்னு சொல்லுவார். நைஸா அந்த புத்தகம் எடுத்தேன். அப்பதான் நான் முதல் முறையில குருனா எப்படி, குரு வியாச பூஜை ஏன் கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி அவரை புகழ வேண்டும், இந்த நுணுக்கங்கள்லாம் இவருடைய புத்தகத்தை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. அந்த புத்தகம் என்னிடம் இன்னும் இருக்கு. என்னுடைய தாய் வீட்டுல வேலூர்ல இருக்கு அந்த புத்தகம். மிகப்பெரிய, இவ்வளவு பெரிய புத்தகம். அது குடுத்துட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய அச்சிடுவாங்க. ஆனால் நீ எடுத்துக்கமா அப்படின்னு தான் கொடுத்தாரு. அதை நான் பலமுறை படித்திருக்கிறேன். பலமுறை படித்து ஒரு குருவுக்கு எப்படி புகழாரம் செய்ய வேண்டும் என்பதை கூட நான் அந்த புத்தகத்தை பார்த்து தான் கத்துட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய முன்னோடி, இஸ்கான்ல முன்னோடி குரு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அவர் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு சிஷ்யர்களை கொண்டவர். ஒரு சில ஏரியாலாம் போனீங்கன்னா அவருடைய சிஷ்யர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. நீங்க அகமதாபாத் போனீங்கன்னா, அங்க அகமதாபாத்ல வந்து எல்லாருமே அவருடைய சிஷ்யர்கள் தான். இதுல சிறப்பு வாய்ந்து அனைவருக்கும் கருணை காட்டக்கூடியவர்ன்றது தெரியும். எப்படி காட்டினார்ன்ற ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 கனிமொழி மாதாஜி அகமதாபாத் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2 ஹேண்டிகேப்டு, அவங்க அப்ப காலத்துல வந்து 25, 26 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க தான். பிறவி ஊனம். இந்த 2 பேருமே நடக்கலாம் முடியாது. அவங்க அம்மா, அப்பா 2 பேரையுமே வீல் சேர்ல தள்ளுவண்டியில தான் தள்ளின்னு வருவாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆனால் பணம் இருந்ததனுடைய நல்லதனம் என்னன்னா, அவங்க வசதியா பக்தி தொண்டு செஞ்சாங்க. 2 ஊனமுற்ற குழந்தைகள்னா எப்படி சமாளிக்கிறது? 2ம் ட்வின்ஸ். கிருஷ்ணருடைய கருணையினால, மகாபிரபுனுடைய கருணையினால 2 பேருமே பிரம்மச்சாரியா மாறிட்டாங்க. அந்த 2 பேருமே வீல் சேர்ல இருந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்ப இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜருடைய டேப் மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டாங்க. டேப் மினிஸ்ட்ரினா அவர் எங்கெல்லாம் போய் லெக்சர் கொடுக்குறாரோ அந்த லெக்சர் எல்லாம் ஆடியோ டேப்ல வச்சு அதை ரெக்கார்ட் நிறைய பண்ணி அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்றது. இந்த வேலையை நானும் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய குருதேவருக்காக. இப்போ அது சிடி ஆயிடுச்சு, என்னென்னவோ ஆயிடுச்சு. அதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆயிடுச்சு. அதெல்லாம் வேற பக்தர்கள், இப்ப பிரம்மச்சாரி பக்தர்கள் பார்த்து கொள்கிறார்கள். இந்த சர்வீஸை அந்த 2 ஊனமுற்ற குழந்தைகள் இப்ப பெரிய ஆளாயிட்டாங்க. பெரிய சன்னியாசிகள், நிறைய வகுப்புகள்லாம் தராங்க. அவங்க இப்ப பாருங்க, வாழ்க்கையில நம்பிக்கையே இல்ல. யாருன்னா ஊனமுற்றோர்கள்னா பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி பேக் தான் அடிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஒரு பிரம்மச்சாரி பட்டத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி, அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கோயில்ல வந்து மிக மதிக்கத்தக்க நிலையில இருக்க வச்சாருன்னா அது மகாராஜருடைய கருணைன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பிரபல்யமான மீரா ரோடு ஒரு இடம் இருக்கு பாம்பேல. அங்க வந்து ஒரு டெம்பிள் பிரசிடென்ட், அவரு எங்களுக்கு ரொம்பவே வேண்டியப்பட்டவர். நிறைய கைட் பண்ணியிருக்காரு எங்களெல்லாம். பரோடாக்கு அடிக்கடி வருவார். அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, மிகப்பெரிய, ரொம்ப அழகா வழி நடத்துபவர். நிறைய கோயில் நிர்வாகி, வழி நடத்துபவர். நீங்க அவருடைய வரலாற்றுல, அவருடைய வாழ்க்கையில பிசகே பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு பக்தர். அவருடைய சிஷ்யர். அந்த மாதிரி நிறைய சிஷ்யர்கள் அவருடைய புகழை இன்னும் மேல மேல ஏத்துறாங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் அவர் நம்மோடு இல்ல. ஆனால் ஒரு வைஷ்ணவன் என்றுமே மரிப்பதில்லை.
அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டளை, அவர்களுடைய புத்தகங்கள், அவர்களுடைய சேவைகளின் மூலம் என்னைக்குமே வாழறாங்க. அப்ப வைஷ்ணவன் மரிக்கிறான், இறக்கிறான்னு சொல்றவன் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூருடைய கல்லறையில எழுதி வச்சிருக்கிறாரு. He reasons hill who tells the Vaishnava die அப்படின்ட்டு இது எழுதப்பட்டிருக்கு. When thou art living still in sound, the Vaishnavas die to live and living try to spread the holy name around. அப்ப வைஷ்ணவர்கள் ஒரு நாளும் மரணம் அடைவதில்லை. வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய தொண்டின் மூலம், அவர்களுடைய கட்டளைகளின் மூலம், அவர்களுடைய புத்தகங்களின் மூலம், அவர்களுடைய சேவைகளின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப சூப்பரா இருந்தது மாதாஜி. இதெல்லாம் நான் கேட்டுப்பதே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், பார்த்திருக்கேன், நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அவர் நான் பார்த்த மீராவாத்துக்கு எதிர்க்க அவர் வந்திருக்கார். அந்த குமாரியோட பொண்ணுக்கெல்லாம் அவர் தான் குரு மகாராஜ். அதனால பார்த்திருக்கேன். ஆனா அவரோட லீலைகள்லாம் எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மலர்விழி மாதாஜி. மாதாஜி மாதாஜி இல்லைங்களா? ஒண்ணுமே கையை தூக்கல, என்ன கூப்பிடுறாங்க மாதாஜி? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நான் ஹேண்ட் ரைஸே பண்ணல மாதாஜி. என் போன் ப்ராப்ளமா இருக்கனால அது ரைஸ் பண்ணிக்கிட்டு என்னமோ. சாரி மாதாஜி. நல்லா சொன்னீங்க மாதாஜி. எப்பயுமே நீங்க வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னால சொன்னீங்க இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ், அவரை பத்தி சொல்லும் போதும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மாதாஜி. அதே மாதிரிதான் நீங்க சொல்றதுக்கு எங்களுக்கு கருத்து சொல்றதுக்கெல்லாம் தகுதியே இல்லை மாதாஜி. அவ்வளவு அருமையா உட்கார்ந்து ரசிச்சு கேட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விசேஸ்வரி மாதாஜி, நீங்க பார்த்திருப்பீங்க மகாராஜரை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனக்கும் வந்து அவருக்கு ஒரு சின்ன சேவை. ஒரு முறை கோயம்புத்தூர்ல வந்து ஆரிய வித்யாசாலா ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்தாங்க. அப்ப வந்து அவருக்கு வந்து நைட்டுக்கு வந்து இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் கேட்டிருந்தாரு. அது காரம் இல்லாம பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பயமெல்லாம் இல்லை. நம்மளுக்கு வந்து அவங்க பக்கத்துல போறதுக்கு, அவங்க கூட பேசுறதுக்கு பயமெல்லாம் இல்லை. ரொம்ப யதார்த்தமா இருந்தது மாதாஜி. அவங்க கூட ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த இது. அப்ப வந்து ரொம்ப அவங்க நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலிகள். உங்களுக்கு குரு மகராஜ் ஜெயதாஸ் சுவாமி மகராஜோட சிஷ்யர்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் இது பிளஸ் பண்ணாரு மாதாஜி. நல்லா பண்ணுங்க, நல்லா பக்தி சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்ககிட்ட இருந்து கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து அவரோட இதெல்லாம் பார்க்க முடியல மாதாஜி. எனக்கு ஆசை இருந்தது எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என்னால உட்கார்ந்து கேட்க முடியல. எங்களுக்கு பக்தி போயிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ரிப்பரேஷன், அது எக்ஸாம் அப்படியே இருந்தது. அதனால இப்ப உங்கள்கிட்ட வந்து கேட்டதுல இப்ப திருப்தியா இருக்கு மாதாஜி. கிருஷ்ணா நிறைவேற்றி வைக்கிறாரு உங்க மூலமா. ஆசை இருந்தது அவரை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. நீங்க சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு மகானை பத்தி இவ்வளவு தூரம் எனக்கும் மாதாஜி சொன்ன மாதிரி ரொம்ப ஆசை இருந்துச்சு. இங்கிலீஷ்ல வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா என்னால புரியாத எனக்கு இங்கிலீஷ், அதனால எனக்கு கேட்க முடியல. அன்னைக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை 2 நாளும் ஃபுல்லா உட்காந்து பார்த்து அவரோட அவர் தரிசனத்தை கேட்டு அழுக வந்துட்டு கடைசி நேரம் வரைக்கும் நான் மத்தியானம் தூங்கும் கூட இல்லை. சரியான வெயிலு. எனக்கு படுக்கணும்னே தோணல. உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அந்த 5:30க்கு சமாதி முடியிற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். ஏன்னா படுக்க கூட போக தோணல. ஜெபம் பண்ணிட்டு பாகவதம் படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். ரொம்ப நல்லா போன இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் போனேன். ஆமா, போன ஞாயிற்றுக்கிழமை தான் சமாதி பண்ணாங்க. அந்த சமாதி விருந்தாவன்ல கொண்டு போறதும் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாக்குறதுக்கே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு ஆனந்தமா கூட இருந்துச்சு. ஏன்னா இப்படி மாயாப்பூர்ல இருந்து அத்தனை பூவு இருக்கிற பஞ்சதத்தோடது, ராதா மாதா அஷ்டசியோடது, இந்த கிருஷ்ண சைதன்ய பிரபுவும் வந்திருந்தாங்க அந்த வைதிகர். அவரு வந்து எல்லாம் உட்கார்ந்து பண்ணாங்க. கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம். சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. ஆமா, நானும் பார்த்தேன். ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஏன்னா வீடியோ இல்லைன்னா நமக்கு வந்து நான் டிவிலயே போட்டுட்டேன். டிவிலயே போட்டுட்டு இவர டிவிய பார்க்கறதுக்கு கிட்டயே வர விடல. இன்னைக்கு ஃபுல்லா நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அவரும் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப தெரியுதா தெரியலையா? நீங்க பாருங்க இந்த மாரி எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி சொல்லி உட்கார வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப அவருக்கும் அது வந்து எப்படி எப்படி சும்மா சும்மா கேட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. நாங்க 2 பேருமே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்னா, இப்படி எல்லாம் சமாதிக்கு என்னென்ன பாருங்க இத்தன பூ எவ்வளவு எங்கிருந்து இவ்வளவு பூ வந்ததுன்னே தெரியல. அவரே பார்க்க முடியாத அளவுக்கு பூவ போட்டுட்டு அப்படியே மறைச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப எல்லாமே இங்கிருந்து வந்திருக்காங்க. மாயாப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. பஞ்சதத்துவத்தோடதும், ராதா மாதாவோடதும் அத்தன பூ போட்டு 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 அப்புறம் எல்லா தீர்த்தம் பூ கொண்டு வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது கோயம்புத்தூர்ல வச்சு பார்த்தேன். மாதாஜி சொன்ன மாரி 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி மங்களாரத்திக்கு ஃபர்ஸ்ட் தடவ நானும் மங்களாரத்திக்கு போனேன். கரெக்ட்டா இவரு மங்களாரத்தி பண்ணாங்க. அப்பதான் இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. சந்தோஷம் அவரை பத்தி வந்து ஒரே ஒரு கேட்டது. கருத்து மட்டும் நேத்து சொல்லணும். நைட்டு கூட நினைச்சிட்டேன் காலையில தவறான கிளாஸ் கேட்கணும். ஏன்னா அவரை பத்தி சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இவ்வளவு விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஹரே இந்த மகாராஜர் இப்ப பொதுவா வைஷ்ணவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நம்ம எல்லாம் வந்து அந்த தேகத்தை வந்து எரிக்கிறது தான் வழக்கம். ஆனால் தூய பக்தர்கள் வந்து அந்த தேகத்தையே தூய்மையாக்கிடுறாங்க. அதனாலதான் சமாதி வைக்கிறோம். தூய பக்தர்கள் வந்து அவர்களுடைய இந்த பௌதிக உடல் தூய்மை அடைஞ்சிடுது. பக்தி தொண்டு செஞ்சு 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 அதனால அதை வந்து எரிப்பதில்லை. அது வந்து அப்படியே இருக்கணும். பக்தர்களுக்கு வந்து இன்னும் அருள் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புனிதம் அடைந்ததுனால இப்ப யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த பாடிய வந்து கோயிலுக்கெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயில் தெருவுல யாருன்னா செத்துட்டாங்கன்னா, கோயில் நடைய திறக்க மாட்டாங்க. ஏன்னா, அது தீட்டுன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. அந்த பாடி எடுத்ததுக்கு அப்புறம் கழுவி மொழிவிட்ட பிறகு தான் கோயில் திறப்பாங்க. ஆனால் நம்ம இதுல வந்து எப்பொழுது ஒரு பெரிய தூய்மையான ஆச்சாரியன், சந்நியாசிகள் தூய்மையா வாழ்க்கை முழுக்க தூய்மையா வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனாங்கன்னா, அவங்கள தரிசனம் பண்றதுக்கு கொண்டு வருவாங்க. கோயிலுக்கே கொண்டு வருவாங்க. பல்லக்குல வச்சு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவர்கள் சாதாரணமான பஞ்சபூதங்களாலான உடலை பெற்றிருந்தாலும் அது தூய்மை அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு வந்து நம்ம வந்து பிரார்த்தனைகளை செய்து, அங்க சமாதி கட்டி அத நம்ம வழிபடுறது. இதுதான் அர்த்தம் அதுக்கு. அதனால பக்தர்கள் வந்து இத என்னன்னு தெரியலன்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். வேற ஏதாவது பக்தர்கள் பகிர்ந்து கொள்ள நினைச்சீங்கன்னா பகிர்ந்து கொள்ளலாம். வகுப்பை நான் முடிச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ராஜேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராமானுஜரை கூட இந்த இடத்துல வைங்கன்னு சொன்னாங்கல்ல, பெருமாளே வந்து சொல்றாருல்ல ராமானுஜாச்சாரி. ராமானுஜர் வந்து இவரை பத்தி ஒரு தேகமாவே இன்னும் இருக்கு. நெகல்லாம் வளருது. ஆமா தொட்டு பார்க்கலாம். ஆனா இப்ப யாரும் தொட்டு பார்க்கறது இல்ல. ஆரம்பத்துல தொட்டு பார்த்தாலே நமக்கு உணர்ச்சி வரும் அப்படின்னு. இப்ப வந்து இவரை பத்தி ஒரு 2 விஷயம் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு கருணையானவர். ஒரு டெல்லியில இருந்து ஆக்ரா போகும்போது ஒரு காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு காக்கா வந்து இவரோட கார் முன்னாடி விழுந்துச்சான். அவர் ஒரு 8 கிலோமீட்டர் போன அப்புறம் அந்த காக்கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். திரும்ப யூட்டர்ன் எடுத்து வந்து சிஷ்யர்கள்லாம் வந்து இந்த காக்காய் உடனே சரி அவங்களுக்கும் ஹரிநாமம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த காக்காய்க்கு வந்து முக்தி கொடுத்தாராம். அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் வந்து சிஷ்யர்கள்லாம் ஒரு தடவை கூட போன போது பசிக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவ்வளவு பெரிய குரு மகாராஜ் இருந்தாலும் அவரு பிச்சை கேட்டாரு. மடிப்பிச்சை எடுத்து கொடுத்தாராம். குரு வந்து எடுத்து அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறி எல்லாம் கொடுத்தாங்களாம். அதை வச்சு அவர் பாருங்க சிஷ்யர்களுக்கு எப்பவுமே பட்னியா வச்சுக்கவே மாட்டாங்க. இது குரு மகாராஜ். வெரி குட். கனிமொழி மாதாஜி. நம்மளே இப்ப வரைக்கும் நம்ம குருவுடைய ஆசீர்வாதத்துலதான் என்ன பக்தி இல்லாம நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நானும் மகாராஜா பத்தி பார்த்திருக்கேன். ஆனா வந்து அவரை பத்தி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா மாதாஜி? அதான் கனிமொழி மாதாஜி பேசினாங்க. இல்ல மாதாஜி அவங்க பேசட்டும் மாதாஜி. நான் அப்புறம் பேசுறேன். அமிர்தமாய் மாதாஜி சொல்லுங்க. அமிர்தமாய் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனா வைஷ்ணவர்களை
கேக்குதா மாதாஜி? ஏதோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கு. கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? ம். அது வந்து அவரு எல்லா வயசும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதாஜி. அவங்கள பத்தி கேட்கறது, நம்ம தூய்மை அடைவோம் அப்படிங்கறதுல எனக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களோட இதெல்லாம் கேட்பேன் மாதாஜி. இன்னைக்கு வந்து உங்களோட இதுல இருந்து கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்திருக்கேன், ஆனா தெரியவே தெரியாது. தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசைப்பட்டேன். இவர் யாரு, எப்படி வந்தாரு அப்படின்னு. இன்னைக்கு உங்க மூலமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. கனிமொழி ஹரே கிருஷ்ண மாதாஜினாலதான் இந்த கிருஷ்ண வகுப்பே மாதாஜி. நடக்குது. கனிமொழி மாதாஜி தான் நீங்க சொல்லணும், கண்டிப்பா கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜரை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. குரு மகாராஜ பத்தி உங்களோட சேவையை ஸ்பெஷலா சொன்னீங்க மாதாஜி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லும் போதுதான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெஷலா நீங்க அவங்களுக்கு பிரசாத சேவை பண்ணினது இதெல்லாம் கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு மாதாஜி. புதுசான ஒரு அனுபவமா இருக்கு மாதாஜி. ஆனா குரு மகாராஜன் நாங்க சேவிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவங்க வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாவது இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ பத்தின ஒரு 2 சொல்றீங்க மாதாஜி. கூடயே இருந்த மாதிரி ஃபுல் கிறிஸ்டியன் சொல்லிட்டீங்க மாதாஜி. சூப்பரா சொல்லிட்டீங்க மாதாஜி. அதெல்லாம் மூத்த பக்தர்கள் ஆச்சாரியர்களுடைய கருணை. அப்படியே சொல்லு. அவருடைய பொண்ணு சொன்ன மாதிரியே கூடயே இருந்த மாதிரியே சொல்லிட்டீங்க மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாதாஜி. இவ்வளவு கிறிஸ்டியன் சொல்லுங்க. குரு கௌரங்கருடைய கருணைனால எனக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு. அதனாலதான் அது கொடுக்கப்பட்ட திறமை. அது அவர்கள் எனக்கு கொடுத்த கருணை. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். பக்தர்களையும் எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு மாதாஜி உங்களோட அந்த பிரச்சாரங்கிறது. ஏன்னா ரொம்ப பிலாசபி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா நாங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பிரைட்டான மூளை இல்லை. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து சீக்கிரம் எங்களுக்கு வந்து ரீச் ஆயிருது மாதாஜி. சோ நன்றி மாதாஜி. நன்றி. பிரபு குரு மகாராஜ பத்தின ஒரு 2 விஷயம் மட்டும் மாதாஜி. பிரபு சொன்னாங்க குரு மகாராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரபுபாதரை மீட் பண்ணும்போது ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சேவை பண்ணணும்னு. சேவை அப்ப வந்து பிரபுபாதருக்கு சேவை பண்றதுக்கு நிறைய பக்தர்கள் இருந்தனால சேவை கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்குமா. ஸோ ஒன் டைம் மட்டும் குரு மகாராஜுக்கு ஒரு சேவை கிடைச்சிருக்கு. அவங்க வரும்போது ரூமை கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க போலக்கு. குரு மகாராஜ் அவ்வளோ நீட்டா ரூமை கிளீன் பண்ணியிருந்தாங்களா. பார்த்தோன்னா பிரபுபாதர் ரூம்குள்ள வந்தோடனே இது யார் இந்த மாதிரி சேவை பண்ணா, இவ்வளோ நீட்டா யார் பண்ணனா, அந்த பையனை கூட்டுவாங்க அப்படின்னாங்களாம். புதுசா ஒரு பையன் பக்திக்குள்ள இங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னு அவங்கள மீட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சொன்னாங்களாம் மாதாஜி. அவங்கதான் கோபாலகிருஷ்ண கோசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாதாஜி. அந்த நேரம் வந்து மாறவே இல்லை. பிரம்மச்சாரி அந்த அப்பவும் கோபாலகிருஷ்ணா தான். சன்னியாசி ஆனதுக்கு அப்புறமும் கூட கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி தான். அதனால பெற்றோர்கள் செய்த பாக்கியம். அவங்க என்ன பேர் கொடுத்தாங்களோ அதே பேரே அவருக்கு இருந்து விட்டது. எட்டர்னலா அவர் கோபாலகிருஷ்ண தாசரா இருக்கணும். விஜயகுமாரி பத்மாவதி மாதாஜி. பத்மாவதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ஆக்சுவலா நான் 2 விஷயம் சொல்றேன் மாதாஜி. நீங்க எல்லாரையும் அப்படியே செதுக்குறீங்க மாதாஜி. நிஜமாவே எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இந்த சின்ன வயசுல ஒரு படம் பார்த்திருக்கேன், தாய் மூகாம்பிகைன்னு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அதுல வந்து KR விஜயா வந்து அம்பாள். ஆனா அவ வந்து ஒரு பொண்ணை வளர்ப்பா. அவளுக்கு தெரியாது அம்பாள் தான் வளர்க்குறான்னு. ஆனா ஒரு நாள் தெரிஞ்சுப்பா, ஐயோ இவ்வளவு நாள் கூட இருந்தது நீதானா அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க உங்களை சாதாரணமா நினைக்க முடியல மாதாஜி. அப்படி எவ்வளவு சேவை என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இப்படி கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு ஐயோ கண்ணுல ஜலம் வருது மாதாஜி. நிஜமா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க எல்லாரும். அப்புறம் இன்னைக்கு ராமானுஜாச்சாரியோட அப்பியரன்ஸ் டே மாதாஜி. அந்த அவங்க இன்னொரு மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அதனால அதை சொல்லலான்ட்டு அதுவும் சொல்றேன் மாதாஜி. நம்ம இன்னொரு நாள் ராமானுஜாச்சாரியார் பத்தி பேசலாம். நான் பேசியிருக்கிறேன் நம்ம வகுப்பிலே ராமானுஜர் பற்றின விஷயங்கள். ஒரு லெக்சர் இருக்கு ராமானுஜர் பற்றி. அது மிகப்பெரிய காவியம். இன்னொரு நாள் பக்தர்களுக்காக அதை பகிர்ந்து கொள்ளலாம். யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாங்க அவர்களோட பல வச்சு நாங்க எல்லாம் அவங்களோட இருந்து அவங்களோட வாழ்ந்த மாதிரியே எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. விஜயகுமாரி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கேட்டது வந்து ரொம்ப பெரிய
பாக்கியம் பண்ணிட்டு ஏதோ பண்ணிருக்கோங்க மாதாஜி. அதனால நாங்க உங்க மூலமா கேட்க முடிஞ்சுச்சுங்க. ரொம்ப இதை கேட்டனால எங்களுடைய பாவம் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறோங்க மாதாஜி. கண்டிப்பா தூய வைஷ்ணவர்களை பற்றி நாம் புகழ வேண்டும். அது வந்து ஒரு பக்தி தொண்டு, மிகப்பெரிய பக்தி தொண்டு. கிருஷ்ணரை பற்றி கேட்பதை விட பக்தர்களை பற்றி கேட்கறது வந்து மிகப்பெரிய பக்தி தொண்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு தத்துவம். இப்ப இவர் குரு இல்லையா? என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு ஆரம்பத்திலே ஒரு கட்டளை வச்சிருக்காரு. என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள், வைஷ்ணவர்கள், தூய பக்தர்களை நீ என்ன போலதான் நடத்தணும். என்னை எப்படி நீ நடத்துறியோ அதே போலதான் நீ வந்து அனைத்து ஆன்மீக குருகள், தூய்மையான போனஃபைடு அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்துல வரக்கூடிய பிரபுபாதருடைய சிஷ்யர்களை நீ நடத்த வேண்டும்னு ஒரு கட்டளை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால குரு தத்துவம் என்பது ஒன்றுதான். எல்லா குருவும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து குருவும் சொல்றது ஒண்ணுதான். கொஞ்சம் வேற ஸ்டைல்ல சொல்லலாம். ஆனா அவர்கள் அனைவரும் வேற வேற திறமைகள் இருக்கலாம். என்னுடைய குருதேவர் வந்து நிறைய புத்தகம் எழுதுவார், நிறைய புத்தகம் எழுதுறார். இவர் வந்து நிறைய பிரச்சாரம் செய்திருக்கிறார், நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறார். பிபிடி புத்தகம் எழுதுறது அவர் பிரிண்ட் பண்ணிருக்கிறார். ஜெயபதாக சுவாமி நிறைய நாமாட்ட சென்டர், நிறைய கோயில்கள், பல பல விஷயங்கள். இப்ப பிருந்தாவனத்துல பாதுகைகள்லாம் வச்சாரு. மாயாப்பூர் மொத்தமே வெஸ்ட் பெங்கால்ல கௌரங்கருடைய லீலா ஸ்தலங்களை கண்டறிந்தவரே வந்து ஜெயபதாக சுவாமி தான். அப்படி ஒவ்வொரு ஆன்மீக குருவும் பிரபுபாதரால சக்தி ஊட்டப்பட்டு அவர்கள் மிக அரிய விஷயங்களை நமக்கு தராங்க. அதனால அனைவரையும் நாம் போற்றி புகழ வேண்டும். ராஜலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு தூய்மையான பக்தனை புகழ்றது, நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணரை புகழ்றத விட தூய்மையான பக்தனை புகழ்றது ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல அழகா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நீங்க பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீங்க மாதாஜி. ஒரு தூய்மையான பக்தனுக்கு சேவை கிடைக்கிறது பகவானுடைய கருணை இருந்தா தான் அந்த பாக்கியமே கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளணும். ஆமா ஆமா. அதான் எப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் எப்போவாது கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்களோட குரு மகாராஜ் கூட நான் பாரிஸ் ராதா பரீஸ்வரர் கோயில் இருக்கும்போது ராதா பரீஸ்வரர் பாரிஸ் ஈஸ்வரா டெம்பிள் இருக்கும்போது சொன்னார், அந்த இதை எடுத்து கூட்ட சொல்லி, அதான் கிளீன் பண்ண சொல்லி. அப்பதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். கோயில போனா சும்மா நிக்க கூடாது, ஏதாவது சேவை செய்யணும்னு அவர் எனக்கு உணர்த்துறாருண்டு. கண்டிப்பா. அப்படி ஒரு தூய்மையான பக்தனை பாக்குறது, அவரை பற்றி புகழ்றது, அவருடைய புகழை கேட்கறதுக்கு நாங்கள் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உங்களுடைய கருணையால எங்களுக்கும் நிறைய பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு மாதாஜி. நீங்க நின்ற ஆயுளோட நிறைய பிரச்சாரம் பண்ணி சுகதுகியா இருக்கணும் வாழ்த்துறேன் மாதாஜி. நன்றி நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ராஜலட்சுமி மாதாஜி கை உயர்த்திருக்கீங்க. இன்னொரு ராஜலட்சுமி சொல்லுங்க மாதாஜி. கை உயர்த்திருக்கீங்க ராஜலட்சுமி. ஹலோ சொல்லுங்க. நீங்க ராஜலட்சுமி மாதாஜி, நீங்க வந்து மைக்க வந்து ஆன் பண்ணி தான் பேசணும். ஹலோ மாதாஜி, கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி. மாதாஜி வணக்கம் மாதாஜி. இந்த 2 வீக்ஸா தான் நான் உங்களது முகுந்த மாலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அழகா உங்களுடைய இது புரியுதுங்க மாதாஜி. பாடலே அப்பவே மனப்பாடம் ஆடுற மாதிரி இருந்தது. இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து இந்த 2 டேஸாவே போன சண்டேவும் மார்னிங் வந்து தமிழ் கீதால மார்னிங் ஜெப கிளாஸ்ல வந்து அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பக்தர்களுக்கு வந்துதான் நம்ம அதிக சேவை செய்யணும். அத ஒரு பக்தரா இருக்கவும் இன்னொரு பக்தரை தேடி ஏதாவது கேட்கும் போதும் நல்ல பக்தி செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை பத்தி தான் இன்னைக்கு மார்னிங்கும் பேசிட்டு இருந்தாங்க. உங்களோடதும் அந்த அதே ரிலேட்டடா இன்னைக்கு கோபாலகிருஷ்ண சுவாமியோடது பேசும்போது ரொம்ப தெளிவா நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கணுங்கிறது ஒரு உதாரணமா இருந்ததுங்க. உங்களோடது ரொம்ப அழகா நல்லா இருக்கு மாதாஜி. வாழ்க வளமுடன் மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இப்பதான் அந்த கொஞ்சம்
ஒரு 6 மாசம் முன்னாடி மதுரைக்கு வந்திருந்தாங்க. அப்ப வம்சி மாதாஜி எல்லாம் போட்டு நேர்ல பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க மாதாஜி. போட்டோஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. நிறைய மகாராஜ் பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது மாதாஜி. இப்பதான் பாக்குறோம் எல்லாம். இப்ப நீங்க அவங்கள பத்தி சொல்லவும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி, மகாராஜ் பத்தி. அவங்க போட்டு கிட்டக்க நின்று பேசி போட்டோ எடுத்து எல்லாம் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. பாத்துக்கு இருந்தோம். மகாராஜ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு அவ்வளவு தூரம் தெரியாதுல்ல மாதாஜி, அதை பார்த்தோம். இப்பதான் நீங்க அவங்க பெருமை அவங்க இதெல்லாம் சொல்லையில எல்லாமே நல்லா தெரியுது மாதாஜி. அவங்கள இதுல நாங்களும் பியூரிஃபை ஆகணும் மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. இந்த மாயாப்பூர்ல இருக்கிறதுனால நிறைய சன்னியாசிகளை நேர்ல பாக்குறதுக்கும் அவர்களுடைய அறிவுரைகளை உபன்யாசங்களை கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு இருக்கு. நீங்களும் உங்க ஊருக்கு எப்பாவது சன்னியாசிகள் வைஷ்ணவர்கள் தூய பக்தர்கள் வந்தாங்கன்னா ஓடி போய் சேவை செய்து அவர்களுடைய சங்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. நவபக்தி மாதாஜி. வணக்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீ உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு எளிமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப நன்றி. நன்றி 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 பக்தர்களே. நம்ம அடுத்த வாரம் சனி ஞாயிறுகள்ல சந்திப்போம். இந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் இன்று மாலை ஒரு இந்தி கிளாஸ் இருக்கு, அதுல சேர்ந்துக்கலாம். பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு வகுப்பு நடத்துறேன். அதுல பெண்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம். ஆனா அது ஆங்கில வகுப்பு. ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச பக்தர்கள் அதுல சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு பணிவான வணக்கங்கள். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹிந்தி கிளாஸ் எத்தனை மணிக்கு மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹிந்தி கிளாஸ் மாலை 5 மணிக்கு. இதே 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 கனெக்ஷன் தான். சரி மாதாஜி. இதே கனெக்ஷன் தான், நீங்க சேர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா.